கர்த்தர் நல்லவர், நீங்கள் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராய் நாம் திரும்புவோம். 2 கொரிந்தியர் 9வது அதிகாரம் 6 முதல் 8 வசனங்களை வாசிக்கலாம். பின்னும் நான் சொல்லுகிறது என்னவெனில், சிறுக விதைக்கிறவன் சிறுக அறுப்பான், பெருக விதைக்கிறவன் பெருக அறுப்பான். அவனவன் விசானமுமாயும் அல்ல, கட்டாயமாயும் அல்ல, தன் மனதில் நியமித்தபடியே கொடுக்க கடவான். உற்சாகமாய் கொடுக்கிறவரிடத்தில் தேவன் பிரியமாய் இருக்கிறார். அடுத்த வசனம். மேலும் நீங்கள் எல்லாவற்றிலும் எப்பொழுதும் சம்பூர்ணமுடையவர்களாயும் சகலவித நற்கிரிகைகளிலும் பெருகிறவர்களாயும் இருக்கும்படியாக தேவன் உங்களிடத்தில் சகலவித கிருபையையும் பெருகச் செய்ய வல்லவராய் இருக்கிறார். அறுவடை மிகுதி என்கிறதான தலைப்பிலே தொடர் போதனையை கடந்த வாரம் நாம் ஆரம்பித்திருக்கிறோம். ஒருவேளை போன வாரம் வராதவங்க இன்றைக்கி போயிட்டு நீங்கள் என்ன செய்யுங்க, அது ஆன்லைனில் நீங்கள் பார்த்து கொள்ளுங்கள். அறுவடை பற்றி வேதம் என்ன போதிக்கிறது என்பதை அதை இப்பொழுது நாம் போதிக்க ஆரம்பித்திருக்கிறோம். நோவாவினுடைய காலத்தில் பேரழிவு ஏற்பட்ட பின்பு நோவா பேழையின் வெளியே இந்த பூமியினுடைய நிலையை பார்க்கிறார். நீங்கள் நல்லா யோசித்து பாருங்கள், ஒரு 10 நாள் மழை தொடர்ந்து பெஞ்சாலே நல்லா இருக்கிற தரையே எப்படி மாறிடும், ரொம்ப மோசமாக மாறிடும். ஏற்கனவே மண் தரையாக இருக்கிறது நல்லா மழை பெஞ்சால் என்னவா மாறும், சகதியாக மாறும். ஆனால் இங்கே பூமி முழுவதும் பேரழிவு ஏற்பட்டிருக்குது. வானத்திலிருந்தும் மழை பெய்யுது, பூமியின் ஊற்றுக்கண்கள் திறக்கப்பட்டு கீழே இருந்தும் தண்ணி வெளியே வருது. டோட்டலாகவே ஏறக்குறைய மழை சூழ்ந்து தண்ணீர் சூழ்ந்து கடைசியில் தண்ணியெல்லாம் வத்துறோன்னே ஒட்டுமொத்த பூமி எப்படி தான் இருக்கும், சேரும் சகதியும் பிணங்கள், இறந்த விலங்குகள், மனிதர்கள் எல்லாருடைய ஸ்மெல்லு, பூமியை நாறிட்டுருக்குறோம். அப்போ அதை பார்த்து நோவா என்ன யோசிச்சுருப்பார், நீங்கள் யோசிச்சு பாருங்கள், இந்த பூமியில் நாம் எப்படி பிழைக்க போகிறோம். கண்டிப்பாக அந்த யோசனை வந்திருக்குமா, வந்திருக்காதா? ஏன்னா விதைச்சி ஒரு அறுவடை செஞ்சு சாப்பிடணுங்கிறது தான் அவங்க கற்றுக்கொண்டது. இந்த பூமியில் அவங்க என்ன செய்ய முடியும், வெளியில் பார்க்குற அந்த பூமியில் அது பேரழிவு ஏற்பட்ட பூமி. இனி நம்ம எப்படி பிழைக்கிறது, நான் எப்படி சாப்பிட்றது, எதை சாப்பிட்றது அப்படின்னு ஒரு பெரிய கேள்விக்குறி நோவாவுக்கு அப்படி குடும்பத்தாருக்கு இருந்திருக்கும். இந்த எண்ணங்களை அறிந்த தேவன் அவருக்கு இப்படியாக சொல்லுகிறார். ஆதியாகமம் 8வது அதிகாரம் 22வது வசனம். ஆதியாகமம் 8:22. பூமி இருக்கிற நாளளவும் அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல அவர் எதுதான் சொல்றாரு, விதைப்பும் அறுப்பும். ஃபர்ஸ்ட் ஆண்டவர் சொன்னதே அதான். ஏன்னா நோவாவினுடைய மனநிலையை அறிந்த தேவன், நோவா ஆண்டவர்கிட்ட கேட்டாரான்னு கூட எனக்கு தெரியாது, ஆனால் நோவா மனதில் நினைத்த காரியத்தை தேவன் சொல்கிறாரு. கவலைப்படாதப்பா, பூமி இப்படி இருக்கேன்னு நினச்சி கவலைப்படாத, சூழ்நிலை இவ்வளோ மோசமாக இருக்குதுன்னு நினச்சி என்ன செய்யாத, நீ கவலைப்படாத. நான் சொல்கிறேன், இந்த பூமின்னு ஒன்று இருக்கிற வரைக்கும் விதைப்பும் அறுப்பும் என்ன செய்யாது, ஒளிந்து போகாது. அது இல்லாமல் பல காரியங்கள் சொல்கிறாரு, அது நமக்கு இப்போ தேவையில்லை. பூமி இருக்கிற வரைக்கும் விதைச்சா அறுவடை கண்டிப்பாக வரும்னு சொல்கிறார். அப்போ என்ன அர்த்தம்னா, பூமி இவ்வளோ மோசமாக இருக்கேன்னு நினைக்காத, இதை உண்டாக்கினவர் நான், இதை மாற்றவும் என்னால் முடியும். இந்த சூழ்நிலை என்னால் என்ன செய்ய முடியும், மாற்ற முடியும். நிறைய காரியத்தை சொல்லிகிட்டே இருக்கிறவர் முதல்ல எடுத்த உடனே சொல்கிற காரியம் விதைப்பும் அறுவடையை பற்றியும் தான் பேசுகிறாரு. இப்போ நீங்கள் ஒருவேளை ஏழ்மையான குடும்ப சூழ்நிலையில் இருக்கலாம், ஆனால் கடைசி வரை அதே சூழ்நிலையிலேயே நீங்கள் இருக்க வேண்டும் என்கிற கட்டாயமோ அவசியமோ கிடையாது. ஏன்னா ஆண்டவர் நீங்கள் அப்படி இருக்கணும்னு விரும்பலை. ஆண்டவர் உங்களை ஆசீர்வாதமாக வைப்பதற்காகத்தான் விரும்புகிறார். நீங்கள் ஆண்டவருடைய சமூகத்தில் ஆண்டவருடைய பிள்ளைகளாக நீங்கள் மாறின அந்த நேரத்தில் இருந்து இப்போ வரைக்கும் நீங்கள் செழிப்பிலே வாழ வேண்டும் என்பது தேவனுடைய திட்டம். விதைப்பும் அறுப்பும் இருக்கிற வரை
நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. நம்மை சுற்றியுள்ள சூழ்நிலைகள் நம்மை மேற்கொள்ள வேண்டிய அவசியம் கிடையாது. அதை முதல்ல புரிஞ்சுக்கணும். நம்ம வீட்டு சூழ்நிலை மோசமாக இருக்கலாம், அதுக்காக அந்த சூழ்நிலை என்னை ஜெயிச்சிரும்னு நீங்கள் நினைக்காதீங்க. அப்படி ஜெயிக்கவே முடியாது. விதைப்பும் அறுப்பும் என்கிற பிரமாணம், அது ஒரு பிரமாணம் என்றால் சட்டம் என்று அர்த்தம். இப்போ விதைக்கிறதும் அறுவடை செய்கிறதும் ஒரு சட்டம், ஆண்டவரால் ஏற்படுத்தப்பட்ட ஒரு சட்டம். அந்த விதைக்கிறதையும் அறுக்கிறதையும் அது சட்டப்படி தான் வேலை செய்யும். அப்போ சூழ்நிலைகளை நாம் என்ன செய்ய முடியும்? ஈஸியாக மேற்கொள்ள முடியும். சூழ்நிலை மோசமாக இருக்கலாம், ஆனால் தேவன் கொடுத்த சட்டம் என்ன சொல்லுது? விதைச்சின்னா அறுவடை எடுப்பேன் அப்படின்னு சட்டம் சொல்லுது. சட்டத்தை நாம் நம்பிட்டோம்னா அந்த சட்டத்துக்கு உட்பட்டு என்ன செய்ய ஆரம்பிச்சிருவோம்? கீழ்ப்படிஞ்சு நடக்க ஆரம்பிச்சிருவோம். அப்போ நாம் ஆட்டோமேட்டிக்காக நாம் விதைக்க ஆரம்பிச்சிடும். நாம் செய்ய வேண்டியது விதைக்கிறது, விதைச்சதை அறுவடையாக மாற்ற வேண்டியது யார் வேலை? தேவனுடைய வேலை. அப்போ விதைப்பும் அறுப்பும் என்பது ரெண்டு விதமாக வேலை செய்கிறது. ஒன்று உலக பிரகாரமான பிரமாணமாகவும் சட்டமாகவும் வேலை செய்யுது, ஆவிக்குரிய சட்டமாகவும் வேலை செய்கிறது. ரெண்டு சட்டமாக அது வேலை செய்யுது. இந்த மாம்ச உலகத்தில் அது வேலை செய்யுது, ஆவிக்குரிய உலகத்துலேயும் வேலை செய்யுது. இப்போ மாம்ச உலகத்தில் வேலை செய்யுதுன்னா அதுக்கு உதாரணம் என்ன? நம்ம சாதாரணமாக விவசாயிகளை பார்க்கும்போது ஒரு கரும்பு போடுறாங்க, கரும்பை விதைக்கிறாங்க அப்படின்னா கடைசியில் அறுவடை என்ன செய்யுது? நல்லா செழித்து ஓங்கி வளர்ந்து பெரிய அறுவடையை கொண்டு வருது. ஒரு நெல் விதைக்கிறாங்க அப்படின்னா அந்த நெல் பல மூடைகளாக என்ன செய்யுது? அறுவடையை கொண்டு வருது. இது உலக பிரகாரமான சட்டம். ஆவிக்குரிய சட்டம் என்னன்னா அதில் எப்படி வேலை செய்யுதுன்னா, உங்களுடைய காணிக்கை தசம பாகங்கள் தேவனுடைய பார்வையிலே அது விதையாக இருக்கிறது. அது கொஞ்சமாக இருக்கலாம், அதிகமாக இருக்கலாம், அது பிரச்சனை இல்லை ஆண்டவருக்கு. நீங்கள் விதைக்கிறது என்னவாக இருந்தாலும் சரி, அந்த விதை தேவனுடைய பார்வையிலே நீங்கள் விதைக்கிற காணிக்கை சிறிய பணமோ பெரிய பணமோ, அதுக்கும் ஆண்டவர் சொல்லிட்டார், சிறுக விதைச்சா சிறுக அறுக்க போகிறீங்க, பெருக விதைச்சா பெருக அறுக்க போகிறீங்க. அதுவும் சட்டம்தான். அப்போ நீங்கள் எவ்வளோ விதைக்கிறீர்களோ அதற்கேற்ற அறுவடையை நீங்கள் கண்டிப்பாக பெறப்போகிறீர்கள். இது ஆவிக்குரிய பிரமாணமாக வேலை செய்கிறது. அநேக நேரங்களில் இந்த ஆவிக்குரிய பிரமாணங்களின் அடிப்படையில் தான் உலக பிரகாரமான பிரமாணங்களும் வேலை செய்கிறது. எப்படி சொல்ல முடியும் அப்படின்னா, நம்முடைய தேவன் ஆவியாக இருக்கிறார், ரைட்டா? தேவன் ஆவியாக இருக்கிறார், அன்பாக இருக்கிறார். அதே நேரத்தில் அவர் ஆவியாகத்தான் இருக்கிறார். இவர் இந்த ஆவியான தேவன் தான் இந்த மாம்ச பிரகாரமாக நம்ம பார்க்குறோம் பாருங்க, இந்த உலகத்தை அவர் தான் உண்டாக்கினார். அப்போது இதை வைத்து தான் ஆவிக்குரிய பிரமாணம் இது, மாம்ச பிரகாரமான பிரமாணம் இது என்று நாம் பிரிக்க முடியும். ஏன்னா ஆவியான தேவன் இந்த மாம்ச உலகத்தை உண்டாக்கிட்டாருன்னா ஆவிக்குரிய சட்டம் தான் இங்கே என்ன செய்யும்? வேலை செய்யும். அப்போ விதைப்பும் அறுப்பும் என்பது ஆவிக்குரிய சட்டம், ஆண்டவர் போட்ட சட்டம். அந்த சட்டத்தின் அடிப்படையில் தான் பூமியில் எல்லாமே என்ன செய்யுது? வேலை செய்யுது. இது போக போக உங்களுக்கு புரியும். ஒவ்வொரு உதாரணங்கள் சொல்லும்போது நல்லாவே புரியும். அப்போ ஃபிசிக்கல் வேர்ல்டு, ஸ்பிரிச்சுவல் வேர்ல்டு ரெண்டு இருக்குது. மாம்ச உலகம், ஆவிக்குரிய உலகம். அநேக ஆண்டவரை அறியாத மக்களுக்கு மாம்ச உலகம் மட்டும்தான் தெரியும், மாம்ச உலகத்தை மட்டும்தான் பார்ப்பாங்க, மாம்ச பார்வை மட்டும்தான் இருக்கும். ஆனால் ஆவிக்குரியவர்களுக்கு தான் ஆவிக்குரிய உலகத்தை பற்றியும் அறிவு இருக்கும், மாம்ச உலகத்தை பற்றியும் அறிவு இருக்கும். வாசிக்கலாம் 2 கொரிந்தியர் 9வது அதிகாரம், 2 கொரிந்தியர் 9வது அதிகாரம் 6 முதல் 10 வசனங்கள். பின்னும் நான் சொல்லுகிறது என்னவெனில், சிறுக விதைக்கிறவன் சிறுக அறுப்பான், பெருக விதைக்கிறவன் பெருக அறுப்பான். அவனவன் விசனமாயும் அல்ல கட்டாயமாயும் அல்ல, தன் மனதில் நியமித்தபடியே கொடுக்க கடவன். உற்சாகமாய் கொடுக்கிறவனிடத்தில் தேவன் பிரியமாய் இருக்கிறார். மேலும் நீங்கள் எல்லாவற்றிலும் எப்பொழுதும் சம்பூரணம் உடையவர்களாயும் சகலவித நற்கிரியையிலும் பெருகி இருக்கிறவர்களாயும் இருக்கும்படியாக தேவன் உங்களிடத்தில் சகலவித கிருபையையும் பெருகச் செய்ய வல்லவராய் இருக்கிறார். வாரி இறைத்தான், ஏழைக்கு கொடுத்தான், அவனுடைய நீதி என்றென்றைக்கும் நிற்கும் என்று எழுதியிருக்கிறபடியாகும். விதைக்கிறவனுக்கு விதையையும் புசிக்கிறதற்கு ஆகாரத்தையும் அளிக்கிறவர் உங்களுக்கு
விதையை அழித்து அதை பெருக பண்ணி உங்கள் நீதியின் விளைச்சலை வர்த்திக்கச் செய்வார். போதும். இந்த கொரிந்தியருக்கு எழுதின நிருபத்தை எழுதினவர் யார்? பரிசுத்த ஆவியானவர் சொல்லி யார் எழுதினது? யாருங்க? பவுல். அப்ப எழுதினது யாருன்னு நமக்கு தெரியும். இந்த 9வது அதிகாரத்தில் பவுல் பரலோகத்தை பற்றி பேசலை. பரலோகத்தை பற்றி பேசலை. பரலோக பிரமாணங்களை பற்றி எதுவும் பேசலை. அவர் என்ன சொல்றாருன்னா, விதைன்னு பேசுகிறாரு. இந்த விதைப்பும் அறுப்பும்னு பேசும்போது அவர் விவசாயிகளுக்கு அட்வைஸ் பண்ணலை. யாருக்கு அட்வைஸ் பண்ணலை? விவசாயிகளுக்கு சொல்லலை எப்படி விதைக்கணும், எப்படி அறுவடை செய்யணும். ஏன்னா அது அவங்களுக்கு ஏற்கனவே தெரியும். அப்போ ஒரு போதகராக இருக்கக்கூடிய பவுல் அப்போஸ்தலன் இந்த விதைப்பதை பற்றி யாருக்கு எழுதுறாரு? விசுவாசிகளுக்கு எழுதுறாரு, சபைக்கு எழுதுறாரு. சபைக்கு ஏன் விதைப்பதை பற்றி எழுத வேண்டும்? ஏன்னா அது ஆவிக்குரிய பிரமாணம். ஏன்னா அநேகர் இன்னைக்கு சிலர்லாம் இன்னைக்கு என்ன சொல்கிறாங்கன்னா, தசம பாகம்ன்றது பழைய ஏற்பாட்டில் தான் இருக்குது, புதிய ஏற்பாட்டில் அது ஒன்றும் கிடையாது, அது கட்டாயம் கிடையாது, அது நமக்கு கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது அப்படின்னு ஒரு கூட்டம் சொல்லிகிட்டு இருக்குது. இந்த கொரிந்தியருக்கு எழுதின நிருபம் பழைய ஏற்பாடா புதிய ஏற்பாடா? புதிய ஏற்பாட்டில் பழைய உடன்படிக்கையா புதிய உடன்படிக்கையா? ஏன்னா புதிய ஏற்பாட்டில் பழைய உடன்படிக்கையும் வரும். எது வரைக்கும் வருது? ஆண்டவருடைய வாழ்க்கை வரலாறு வருதா? மத்தேயு, மார்க், லூக்கா, யோவானில் வருதா? எது வரைக்கும் பழைய உடன்படிக்கை? ஆண்டவர் சிலுவைக்கு போகிற வரைக்கும் எதுதான்? அப்போ ஆண்டவர் தான் பழைய உடன்படிக்கையின் முடிவாக இருக்கிறார். அவர் பழைய உடன்படிக்கையிலே வாழ்கிறாரு. புதிய உடன்படிக்கை எப்போ ஆரம்பிக்குது? சிலுவையிலிருந்து உயிர்த்தெழுந்த உடனே புதிய உடன்படிக்கை ஸ்டார்ட் ஆகும். புரியுதா உங்களுக்கு? அப்போ பழைய ஏற்பாட்டிலேயே புதிய ஏற்பாட்டிலேயே பழைய உடன்படிக்கை கொஞ்சம் வருது, புதிய உடன்படிக்கை அதுக்கப்புறம் ஆரம்பிக்குது. ஆண்டவர் உயிர்த்தெழுந்த அந்த செகண்ட்ல இருந்து புதிய உடன்படிக்கை ஸ்டார்ட் ஆகுது. அக்ரிமெண்ட், அவர் மனிதனோடு போட்ட அக்ரிமெண்ட். இப்போ வரைக்கும் புதிய உடன்படிக்கை. இப்போ கொரிந்தியருக்கு பவுல் எழுதுனது பழைய உடன்படிக்கையா புதிய உடன்படிக்கையா? அப்போ அந்த மாதிரி முட்டாள்களுக்கு சொல்லுங்க, புதிய உடன்படிக்கையில் தசம பாகத்தை பற்றி விதை என்ற அர்த்தத்திலே பவுல் அப்போஸ்தலன் எழுதுகிறார். அல்லேலூயா. அப்போ எதை பற்றி எழுதுகிறார்? கொடுப்பதை பற்றி இங்கே எழுதுகிறார். அப்போ விவசாயத்தை பற்றி விவசாயிகளுக்கு போதிக்கலை, கொடுப்பதை பற்றி விசுவாசிகளுக்கு பேசுகிறார். வேறு எதை பற்றி இங்கே பேசலை. இன்னும் பர்டிகுலராக சொல்லணும்னா பணத்தை சபைக்கு கொடுப்பதை பற்றி இங்கே பேசுகிறார். சிலர் கேட்கல, கடவுள் என்ன காசு கேட்டாரா? அது ஓமதம், ரைட்டா? ஓமதத்தை உன்னோட வச்சுக்க. பைபிள் என்ன சொல்லுதுன்றது தான் இங்கே முக்கியம். கிறிஸ்தவர்களுக்கு, ஆவிக்குரிய கிறிஸ்தவர்களுக்கு வேதம் என்ன கற்றுத்தருகிறது, ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, அது முக்கியம். நாம் கொஞ்சமாக விதைக்கிறோமோ நிறையா விதைக்கிறோமோ அது அவங்கவுங்க இஷ்டம். ஆனால் விதைக்கணுன்றது அவசியம்ன்றதை ஆண்டவர் சொல்லித்தர்றார். அல்லேலூயா. ஏன்னா வசனம் சொல்லுது, முதல்ல எடுத்த உடனே சிறுக விதைக்கிறவன் சிறுக அறுப்பான், பெருக விதைக்கிறவன் பெருக அறுப்பான். அப்போ 100 ரூபா விதைக்கிறவங்களுக்கு அதற்கான அறுவடை, 10,000 ரூபா விதைக்கிறவங்களுக்கு அதற்கான அறுவடை. இது ஆண்டவர் தெளிவாக சொல்லிட்டார். ஏன்னா இது பிரமாணம். ஒரு விவசாயிக்கு இதில் எந்த டவுட்டும் கிடையாது. நெல் விதைக்கிற ஒரு விவசாயிட்ட போய் ஒரு மூட்டை நெல்லை நீங்கள் விதைச்சிங்கன்னா எத்தனை மூடை உங்கள் நிலத்தில் எடுப்பீங்க அப்படின்னு கேட்டால் அவர் ஒரு கணக்கு சொல்லுவார். இப்போ நம்ம உதாரணத்துக்கு, எனக்கும் தெரியாது, நம்ம ஒரு உதாரணத்துக்கு வச்சுக்கிடுவோம். ஒரு மூட்டை நெல் விதைச்சா எல்லாம் போக கடைசியாக ஒரு 30 மூட்டை நெல் அறுவடையாக வருதுன்னு வச்சுக்கிடுவோம். 1 30 வருது அப்படின்னு வச்சுக்கிடுவோம். 10 மூடைனே வச்சுக்கிடுவோம். நம்ம சும்மா ஒரு கணக்குக்கு விதைச்சது எவ்வளவு? 1 மூடை. அது விதை. எடுத்தது அறுவடை எடுத்தது எத்தனை மூடை? 10 மூடை. அப்போ விதையை விட அறுவடை எப்படி தான் இருக்கு? அதிகமாக தான். இதுதான் பிரமாணம். இப்போ அதே விவசாயி 10 மூடை விதைக்கிறார். விதையே எவ்வளவு? அப்போ எவ்வளோ மூடை எடுப்பார்? அப்ராக்சிமேட்டாக 100 மூடை எடுத்துருவார் இல்லையா? ஒரு கணக்குக்கு தானே. நம்ம ஏன் தப்பாக சொல்கிறீங்க, கழுத்தி அப்படிக்க போகிறாங்க, நமக்கு அது தெரியாது, விவசாயமே தெரியாது.
அப்போது ஒரு மூடை விதைச்சா 10 மூடை அறுவடை வருது. 10 மூடை விதைக்கும் போது 100 மூடை அல்லது ஒரு 80 மூடை அறுவடை வருது. அப்போ எப்பயுமே நாம் விதைக்கிற விதையின் அளவை விட நாம் எடுக்கிற அறுவடையின் அளவு அதிகம். இதில் விவசாயிக்கு எந்த சந்தேகமோ எந்த பிரச்சனையும் கிடையாது. சந்தேகம் யாருக்கு இருக்குன்னா விசுவாசிக்கு மட்டும்தான். விசுவாசிகளுக்கு தான் என்ன பிரச்சனை? இது கொடுத்தா போயிரும்லே, இது எப்படி நமக்கு வருமா, இது இருந்தால் மாதம் நம்ம மருந்து வாங்கலாமே, இதை கொண்டு போய் அவருக்கு கொடுத்து கையை விட்டு போயிருமே அப்படின்லாம் என்ன செய்கிறாங்க, நிறையா பேர் யோசிக்கிறாங்க. அதற்காக தான் இந்த போதனை. முதல்ல இது தேவனுடைய சட்டம். மனிதன் போட்ட சட்டத்தை கூட அவனை மீறுவான். தேவன் போட்ட சட்டத்தை யாருமே மீற முடியாது. அது அப்படியே நடக்கும். அல்லேலூயா. அல்லேலூயா. சிலர் என்ன சொல்கிறாங்கன்னா, கர்த்தர் கரத்தில் தான் என் வாழ்க்கையே இருக்குது, அவர் பார்த்து என்னை நல்லா இருக்க வச்சா நான் நல்லா இருப்பேன், அல்லது அவர் என்னைய இந்த மாதிரி ஒரு மோசமான சூழ்நிலையில் நான் இருக்கணும்னு நினச்சிட்டாருன்னா நான் அப்படி தான் இருப்பேன். ஏன்னா டோட்டலாகவே என் லைஃப் யார்கிட்ட தான் இருக்குது, ஆண்டவர்கிட்ட தான் இருக்குது அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனால் அப்படி அல்ல. நம்முடைய வாழ்க்கை நம்முடைய கையில் தான் இருக்குது. எப்படின்னு சொல்கிறேன், ஆண்டவர் பல பிரமாணங்களை வேதத்தில் வச்சிருக்கிறார். சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை. அப்போ அந்த பிரமாணங்களை குறித்ததான அறிவு அது எப்போ கிடைக்கும்? ஒரு நல்ல போதகர் நல்லா போதிக்கும் போது தான் அந்த பிரமாணங்களை பற்றினதான வசனத்தை பற்றினதான அறிவு நமக்கு வரும். அந்த நாலேஜ் வர வர நாம் அந்த பிரமாணத்தை என்ன செய்ய ஆரம்பிப்போம், கடைபிடிக்க ஆரம்பிப்போம். இப்போ இந்தியாவில் புதுசாக ஒரு சட்டம் வருதுன்னு வைங்களேன், எல்லா இடத்துலையும் க்யூவில் நின்று தான் நீங்கள் எதுனாலும் வாங்கணும், வரிசையில் நின்று தான் எதுனாலும் வாங்கணும். வரிசையை மீறினீங்கன்னா உங்கள் அங்கங்கே கேமரா இருக்கும், உங்களை ஃபோட்டோ எடுத்து, ஏன்னா ஆதார் இதெல்லாம் லிங்க் பண்ணி வச்சுருக்குது, ஃபோட்டோ எடுத்து உங்கள் பேரில் ஃபைன் 500 ரூபா அப்படின்னு சொல்லி கவர்மெண்ட் சொல்லிடுது, ஒரு சட்டம் போட்டுருது. முதல்ல எல்லாம் கண்ட மணிக்கு தான் நிற்பான், போலீஸும் வந்து நிற்கிது எல்லா இடத்துலையும். எங்கெங்கே க்யூ இருக்குமோ, பஸ் ஸ்டாண்டு, ரயில்வே ஸ்டேஷனு, இன்னும் வேறு எங்கெங்கே சாப்பிட்ற ஹோட்டலு, அப்புறம் வந்து ரேஷன் கடை, எல்லா இடத்துலையும் போலீஸ் போட்டுடுறாங்க. எக்ஸ்ட்ரா போலீஸ் ஃபோர்ஸும் போட்டு யார் யார் விலகி நிற்கிறானோ அத்தனை பேருக்கு ஃபைனு, கட்டலைன்னா தூக்கி உள்ளே போடுறாங்கிறான். இப்படி ஒரு சட்டம் வந்தால் வந்து ஒரு 3 மாதத்தில் எல்லோரும் க்யூவில் நிற்போமா, நிற்க மாட்டோமா? ஃபஸ்ட்டு போலீஸ் வந்து நம்மளை அடிக்குமேனு பயத்தில் நிற்பான். அப்புறம் அதை விட்டு அதுக்கப்புறம் ஃபைன் வேறு போடுவாங்களேன்னு அந்த பயத்தில் நிற்பான். போக போக அந்த ஒழுங்கு நம்முடையதாய் மாறிடும். அதுக்கப்புறம் இவங்க இல்லைன்னா கூட நம்ம எப்படி தான் நிற்க ஆரம்பிப்போம், வரிசையில் தான் நிற்க ஆரம்பிப்போம். ஏன்னா அந்த சட்டம் நமக்கு புரிஞ்சிருச்சுன்னா, நாம் அதை என்ன செய்ய ஆரம்பிச்சிருவோம், ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிருவோம். அதே போல தான் இந்த விதைப்பு அறுப்பு என்கிற பிரமாணத்தை குறித்ததான அறிவு நமக்கு வந்துருச்சுன்னா நாம் அதை என்ன செய்ய ஆரம்பிச்சிருவோம், ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிருவோம். இப்போ எல்லாமே தேவனுடைய பிரமாணத்தின்படி தான் செயல்பட வேண்டும். இதை ஃபாலோ பண்ணாதான் நாம் தேவன் எதிர்பார்க்கிற பெருக்கத்துக்கு நேராக போக முடியும். ஆண்டவர் நம்மை குறித்து ஒரு திட்டம் வைத்திருக்கிறார். ஒவ்வொருத்தரும் எந்த நிலைமையில் நம்ம இருக்கணும், நீங்கள் மற்றவர்களுக்கு உதவி செய்யக்கூடிய நிலைமையில உங்களை வைக்கணும்னு ஆண்டவர் விரும்புகிறார். நாமும் அதே விருப்பத்தை உடையவர்களாக இருக்க வேண்டும். அதற்கு முதல் தகுதி தேவனுடைய வசனத்திற்கு கீழ்ப்படிவது. கீழ்ப்படிதல் நடக்கும்போது ஆண்டவர் நம்மளை என்ன செய்கிறாரு, அவர் அப்படியே தூக்கிட்டு போகிறார். கொஞ்சம் கொஞ்சமாக ஆண்டவர் நம்மை பெருக்கத்தை நோக்கி தூக்கிட்டு போயிட்டே இருப்பார். சிலரை ஆசீர்வாதமாக வைக்கிறதுக்கும் சிலரை குறைவில் வைக்கவும் தேவன் விரும்புகிறது இல்லை. சிலர் அப்படி நினைக்கிறாங்க, ஆண்டவர் அவங்களுக்கு ஏதோ பிராப்தம் வச்சுருக்கிறாரு, அவங்களுக்கு ஏதோ கொடுப்பனை இருக்குது, அதனால் அவங்க நல்லா இருக்கிறாங்க, எனக்கு அந்த கொடுப்பனை இல்லை அப்படின்லாம் நினைக்கிறாங்க. கிடையாது. தேவன் பாரபட்சம் உள்ள தேவன் அல்ல. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எல்லாரையும் ஒரே மாதிரி பார்க்கக்கூடியவர். அவருடைய பிள்ளைகள் எல்லாரும் நல்லா வளர்ந்து செழித்து நன்றாக பெருகி இருக்க வேண்டும் என்பதுதான் ஆண்டவருடைய விருப்பம். ஆதாம் ஏவாளை படைச்ச உடனே ஆண்டவர் சொன்ன
வார்த்தையும் ஆசீர்வாதம் தான். நிறைய பேத்துக்கு ஆசீர்வாதமே பிடிக்காது. என்ன ஓயாமல் ஆசீர்வாதம் பேசுகிறாங்க, இது தப்பான உபதேசம், அவர் கள்ள தீர்க்கதரிசி, அப்படி ஆக்கும் இப்படி ஆக்குன்னு இதே பேசிகிட்டே இருப்பான். அப்புறம் இன்னும் சிலர் என்னென்னா, ஆண்டவர் உனக்கு என்ன செஞ்சாருன்னு ஆண்டவர்கிட்ட போய் சும்மா ஓயாமல் அது கொடு இது கொடுன்னு கேட்காத, நீ ஆண்டவருக்கு என்ன செஞ்ச, நீ உன்னால் என்ன செய்ய முடியும்னு பாரு, இப்படி பேசிகிட்டு இருப்பான். நாம் ஆண்டவருக்கு ஏதாவது செய்கிறது ஒன்றும் தப்பு இல்லைங்க, அதை யாரும் தப்புன்னு சொல்லலை. ஊழியத்தை செய்கிறோம், சிலர் திடீர்னு வந்து இந்த சேர் வாங்க காசு தருவாங்க, திடீர்னு வந்து ஊழியத்துக்கு இந்த செலவுக்கு நீங்கள் காணிக்கை வச்சுக்கங்கன்னுவாங்க. இதெல்லாம் நம்மளால் முடிஞ்சு செய்கிறோம், அது தவறு இல்லை. ஆனால் நாம் எந்த காரியத்தை செய்தாலும் ஆண்டவர் நமக்கு செய்த காரியத்திற்கு அது ஈடாகாது. அதை முதல்ல மைண்டில் நல்லா ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டு நாம் எதுனாலும் ஊழியத்துக்கு செய்யணும். நான் செய்ததை விட என் ஆண்டவர் எனக்காக செய்தது பெரிய பெரிய காரியம். சிலுவையில் நீங்களும் நானும் அவருக்கு சத்துருக்களாய் இருக்கும்போதே நம்மை நேசித்து நமக்காக அவர் என்ன செய்தார், நமக்கு மீட்பை உண்டு பண்ணும்படி அவர் கல்வாரி சிலுவையில் மரித்திருக்கிறார். 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தார். இது எல்லாம் எனக்காகவும் உங்களுக்காகவும் பட்ட பாடுகள். என்னுடைய பாவம், என்னுடைய சாபம், என்னுடைய வியாதி, என்னுடைய தரித்திரம் அத்தனையும் அவர் ஏற்றுக்கொண்டு சிலுவையிலே அவர் மீட்பை உண்டு பண்ணினார். எப்போ நான் அவர்கிட்ட இதெல்லாம் எனக்கு பண்ணி கொடுங்கன்னு கேட்காததுக்கு முன்னாடியே அவர் செய்தார். அதுதான் அவருடைய அன்பு. அவர் செய்ததுக்கு ஈடாய் நாம் இந்த உலகத்தையே ஆண்டவருக்குன்னு ஆதாயப்படுத்தினாலும் அது வந்து பெரிய காரியம் அல்ல. அந்த எண்ணத்தை மைண்டில் வச்சுக்கிட்டு நாம் ஆண்டவருடைய ஊழியத்துக்கு எதுனாலும் செய்யலாம். ஆண்டவர் இன்னொன்று ஆதாமை ஏவாளையும் படைத்த உடனே பார்த்து முதல் வார்த்தை பேசுகிறாரு, நீங்கள் பலுகி பெருகி சகலத்தை என்ன செய்யுங்க, கீழ்ப்படுத்தி எல்லாவற்றையும் ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி அவர்களை ஆசீர்வதித்தார். அப்ப ஆண்டவர் மனிதனை பார்த்து பேசின முதல் வார்த்தை ஆசீர்வாதம். மனுஷன் கெட்டு போயிடுவான், ஏன் ஆசீர்வாதம் பேசினா? விசுவாசிகள்லாம் கெட்டு குட்டிச்சவராக போயிடுவாங்க ஆசீர்வாதத்தை போச்சா அப்படின்னு யாராவது சொன்னாங்கன்னா பாவம், அவங்களுக்கு ஆதியாகமம் தெரியலை. ஆண்டவர் மனிதனை பார்த்து பேசின முதல் வார்த்தை ஆசீர்வாதம். ஆண்டவருக்கு தெரியாது, இவங்களுக்கு தெரிஞ்சிடுச்சா? ஆசீர்வாதத்தை பேசணும்னா எல்லாம் கெட்டு போயிடுவாங்கன்றது இவங்களுக்கு தெரிஞ்சிடுச்சு. பாவம், ஆண்டவரோட பெரிய ஞானி, ஆண்டவர் தாங்க இருக்கிறதுல சர்வ ஞானி. மனுஷன் கெட்டு போயிடுவான்னு நினச்சி அதை பேசினாரு, அவன் நல்லா இருக்கணும்னு நினச்சி பேசினார். ஆதாம் ஏவாளை பார்த்து நீங்கள் பழுக வேண்டும், பெருக வேண்டும், சகலத்தையும் என்ன செய்யணுமா, கீழ்ப்படுத்த வேண்டும். அப்ப என்னன்னா, பூமிக்கு ராஜா நீ தாண்டான்னார். பூமிக்கு யார் தான் ராஜா? மனுஷன் தான் ராஜா. மனுஷனுக்கு அப்புறம் தான் எல்லாம், விலங்குகள், பறவைகள், தாவரங்கள் எல்லாம் அதுக்கப்புறம் தான். அதனால நாம் அதெல்லாம் கும்புறது இல்லை. புரியுதா உங்களுக்கு? அதை ஒரு வடிவமாக வச்சு நம்ம ஏன் கும்புறது இல்லைன்னா, ஆண்டவர் படைத்த சூரியனாக இருக்கட்டும், சந்திரனாக இருக்கட்டும், இயற்கைன்னு நம்ம சொல்கிறோமே, இது அத்தனையை காட்டிலும் மனிதன்தான் மேலான சிருஷ்டி. தேவனால் படைக்கப்பட்ட சிருஷ்டிப்பில் மேலான சிருஷ்டி யாரு? ரேங்க் நம்பர் 1. ஆண்டவரால் படைக்கப்பட்டதில் மனுஷன் தான் ரேங்க் நம்பர் 1. மற்றதெல்லாம் அவனுக்கு கீழே தான். ஆகையினால தான் நாம் மற்ற வடிவங்களை வணங்குவது கிடையாது. சூரியனை பார்த்து நம்ம ஏன் வணங்குறது இல்லை? அது நமக்கு கீழான ஒரு காரியம். பூமியை பார்த்து ஏன் வணங்குறது இல்லை? அது நமக்கு கீழான காரியம். சிருஷ்டிப்பில் ஏன்னா வசனம் தான் சொல்லுது, மற்ற எல்லாவற்றையும் உண்டு பண்ணின ஆண்டவர் உங்களையும் என்னையும் அவருடைய ரூபத்திலேயும் சாயலிலேயும் உண்டு பண்ணினார். அல்லேலூயா. மனிதனை தன்னுடைய ரூபத்திலேயும் தன்னுடைய சாயலிலேயும் தேவன் என்ன செய்தாராம்? உண்டு பண்ணி. அந்த ஆதாம் ஏவாளிலிருந்து வந்தவங்க தான் நம்ம எல்லாரும். ஆகையினால தான் கிறிஸ்டியானிட்டியில் ஜாதிங்கிற ஒரு விஷயம் கிடையாது. அதை பார்க்கிறவன் கிறிஸ்தவனாக இருக்கவும் முடியாது, அவன் சரியான கிறிஸ்தவன் கிடையாது. ஆனால் தமிழ்நாட்டில் என்ன ஒரு போராத காலம், அங்கங்கே ஜாதிக்கு ஒரு சபை. இந்த ஜாதிக்காரவங்களாம் அங்கே போவாங்க, அந்த ஜாதிக்காரவங்களும் இங்கே போவாங்க. சவுத்து போக போக இன்னும் மோசம். நார்த்து பரவாயில்ல, ரொம்ப ஒஸ்ட்டு. திருநெல்வேலியிலேருந்து அங்கிட்டு உள்ளே போயிட்டீங்க, ரொம்ப ஒஸ்ட்டு. எங்கே பார்த்தாலும் ஜாதி. பாஸ்ட் என்ன ஜாதின்னு பார்க்குறது, அந்த கூட்டமாக அங்கே போய் உட்கார்றது. கிறிஸ்தவத்துக்கு ஜாதிக்கு என்ன சம்பந்தம்? எல்லா பேரும் ஆதாம் ஏவாள்லேருந்து வந்தவன். வெளியில் இருக்கவங்களும் சரி, ரசிக்கப்படாதவங்களும் சரி, ரசிக்கப்பட்டவனும் சரி, உலகத்தின் ஒட்டுமொத்த மனுக்குலமும், சைனாக்காரனும், அமெரிக்காக்காரனும், ஆப்பிரிக்காக்காரனும், அத்தனை பேரும் ஆதாம் ஏவாள் என்கிற மூத்த தாய் தகப்பன்லேருந்து வந்தவங்க. இந்த அறிவு இல்லாதவன் தான் ஜாதி பார்ப்பான். கிறிஸ்தவனுக்கு சொல்கிறேன், ஏன்னா மற்ற மதங்களில் அதை ப்ரொமோட் பண்ணுறாங்க. அவங்க மதத்தில் என்ன இருக்குது? ஜாதி இருக்குது.
ஆகையினால அவங்க அதை ஃபாலோ பண்ணிட்டு போட்டோம், அதை பற்றி நமக்கு இல்லை. ஆனால் கிறிஸ்தவர்கள் என்ன பார்க்கக்கூடாது, ஏன்னா ஜாதி கிடையாது. நாம் எதை நம்புகிறோம், பைபிளை நம்புகிறோம். பைபிள் என்ன சொல்லித் தருது, என்ன சொல்லித் தருதுங்க, உலகத்தின் ஒட்டுமொத்த மனுக்குலமும் எங்கேருந்து தான் வருது, ஆதாம் ஏவாள் என்கிற அந்த மூத்த தாய் தகப்பன்ட்ட இருந்து தான் ஒட்டுமொத்த மனுக்குலமும் வருது. பெரிய மூக்குள்ளவர்களும் அங்கேருந்தா வர்றோம், சப்ப மூக்கா இருக்கிறவனும் அங்கேருந்தா வர்றான். அவ்வளோதான். இதுக்கு மேலே எப்படி சொல்கிறது, எல்லா நாட்டுக்காரனும் அங்கேருந்தா வந்தவன். நோவாவுக்கு எத்தனை பிள்ளைங்க, 3 பேர். பேர் சொல்ல முடியுமா யாராவது? என்னது, காமு, சேம், காம், யாபேத். பாஸ்டர்மாலாம் சொல்லக்கூடாது, மற்றவங்க சொல்லுங்க. பேர் என்னது? சேம், காம், யாபேத். இந்த 3 பேர்லேருந்து வந்தவங்க தான் நம்ம. ஏன் அப்படி சொல்கிறேன், ஆதாம் ஏவாளிலேருந்து வர்றாங்க. ஒரு குறிப்பிட்ட தலைமுறைக்கு அப்புறம் நோவா வர்றாரு. நோவாவுக்கு 3 பிள்ளைங்க, ரைட்டா? இப்போ உலகமே தண்ணீர்னால அழிஞ்சிருது, எல்லா மனிதர்களும் செத்துட்டாங்க. இப்போ அடுத்த பரம்பரை யார்கிட்ட வரணும், சேம், காம், யாப்பேத். இவங்க 3 பேரும் நோவாவுடைய பிள்ளைகள். இவங்க வழியாக தான் எல்லாரும் வந்திருக்கிறோம். அல்லேலூயா. இஸ்ரவேல் மக்களும் இவங்க வழியாக தான் வந்தாங்க, இந்திய மக்கள் அவங்க வழியாக தான் வந்தாங்க, சைனா மக்களும் அங்கேருந்தா வந்தாங்க, பிரிட்டிஷ் மக்களும் அங்கேருந்தா வந்தாங்க. அப்போது மொழியின் அடிப்படையிலே பிரிக்கப்படுவது தவறல்ல. தமிழர்கள், தெலுங்கர்கள், கன்னடர்கள், ஜெர்மானிய மொழி பேசுகிறவங்க, பிரெஞ்சு மொழி பேசுகிறவங்க, இப்படி பிரிக்கப்படுவது தவறு கிடையாது. ஏன்னா பாபேல் கோபுரம் கட்டும்போது ஆண்டவர் என்ன செஞ்சார், அவர்களே அவருடைய பாஷையை தாறுமாறுனா என்ன அர்த்தம்னா, ஒருத்தர் பேசுகிறது இன்னொருத்தருக்கு புரியாத அளவுக்கு என்ன செஞ்சிட்டாரு, பல பாஷைகளை கொண்டு வந்துட்டார். இப்போ ஏன் அது பண்ணாருன்னா, அவங்க என்ன பண்ணாங்க, ஒரு பெரிய கோபுரத்தை கட்டுவோம்னாங்க. கட்டிட்டு அது எதுக்காக கட்டினாங்க தெரியுமா, நாம் இப்போ எங்கேயோ போகிறோம், போயிட்டு திரும்ப எங்கே வரணும், இந்த கோபுரம் இருக்கிற கோபுரத்தை பார்த்தோம்னா அது இருக்கிறது தெரியும், தூரமாக இருந்து பார்த்தோம்னா தெரிஞ்சிடும். அந்த கோபுரத்தை பார்த்துட்டு நம்ம திரும்பவும் இதே இடத்துக்கு வந்துடலாம் அப்படிங்கிறதுக்காக அவங்க ஐடியா பண்ணி கட்டினாங்க. அப்போ எல்லாருக்கும் ஒரே பாஷை இருந்துச்சு. ஆனால் ஆண்டோடைய திட்டம் என்ன, நாம் பலுகி பெருகி பூமியை என்ன செய்யணுமா, பூமியை நிரப்பணும்னா எல்லாரும் எப்படி போகணும், ஒரே இடத்துல இருக்கணுமா, ஸ்ப்ரெட் ஆகி போகணுமா? அப்போ தேவனுடைய திட்டம் எல்லா பக்கமும் ஸ்ப்ரெட் ஆகி மனுஷன் போகணும். அதற்கு விரோதமாக இவங்க என்ன செஞ்சாங்க, கோபுரத்தை கட்டிடுவோம், கலங்கரை விளக்க மாதிரி கோபுரத்தை கட்டிடுவோம். நம்ம எங்கே போனாலும் அங்கேருந்து அந்த கோபுரத்தை கணக்கு வச்சு என்ன செஞ்சிடலாம், எல்லாம் ஒரே இடத்துக்கு. ஆண்டவர் பூமியவே நிரப்பணும்னு பிளான் போடுறாரு. ஆனால் இவங்க எல்லாம் ஒரு இடத்துக்கு வரணும்னு சொன்னதுனால தான் ஆண்டவர் இறங்கி அதை பார்த்து, ஆகா எல்லா பேரும் ஒரே ஐடியாவில் இருக்கான், அப்போ இவனை என்ன செய்யணும், முதல்ல இவனுடைய மைண்டை மாற்றி விடணும். மைண்டை மாற்றணும்னா பாஷையை மாற்றணும், மொழியை மாற்றணும்னு சொல்லி மாற்றி விட்டார். ஒருத்தன் பேசுகிறது இன்னொருத்தனுக்கு புரியல, யார் பேசுகிறது யாருக்கு புரிஞ்சிச்சோ அவங்க அப்புறம் ஒரு கூட்டமாக பிரிஞ்சுட்டாங்க. அப்போ முதல் பிரிவினையே மொழியின் அடிப்படையில் தான் வருது, பைபிள் அப்படி தான் சொல்லுது. அப்போ மொழியின் அடிப்படையில் பிரிக்கப்படுவது தவறல்ல. ஜாதியின் அடிப்படையிலையோ மதத்தின் அடிப்படையிலோ கிறிஸ்தவர்கள் என்ன செய்யக்கூடாது, நாட்டின் அடிப்படையில் கூட பிரிக்கப்படக்கூடாது, பிரிவினை பார்க்கக்கூடாது. அல்லேலூயா. அப்போ நம்முடைய செழிப்பு என்பது நாம் தேவனுடைய பிரமாணங்களை எந்த அளவிற்கு கடைபிடிக்கிறோம் என்பதை பொறுத்தது. இப்போ நான் 10வது மாடிக்கு போயிட்டேன், அங்கேருந்து சேஃபாக கீழே இறங்க போகிறேன்னா இல்லை அங்கேருந்து குதித்து அடிபட போகிறேனான்றது என்கிட்ட தான் இருக்குது, அது கர்த்தருடைய கருத்தில் இல்லை, இல்லையா? நான் அங்கேருந்து முட்டாள்தனமாக யோசிச்சா என்ன செய்வேன், அங்கேருந்து ஜம்ப் பண்ணிடுவேன். ஆனால் நான் கொஞ்சம் புத்திசாலித்தனமாக யோசிச்சா என்ன செய்வேன், லேட்டானாலும் பரவாயில்ல, நான் படியில் இறங்கி போயிடலான்னு இறங்கிடுவேன். ஏன்னா படிக்கட்டு அதுக்கு தான் கட்டுறாங்க, எதுக்கு, சேஃபாக இறங்கி ஏறுறதுக்கு. நமக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ, அந்த படிக்கட்டு கலர் சரியில்லை அதனால் நான் ஏற மாட்டேன்லாம் சொல்ல முடியாது.
அது ரொம்ப சொரசொரன்னு இருக்கிறனால ஏற மாட்டேன்னு சொல்ல முடியாது. நமக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ அந்த படிக்கட்டில் நம்ம என்ன செய்யணும்? அதில் தான் ஏறி போகணும், அதில் தான் இறங்கி வரணும். ஏன்னா அது ஒரு பிரமாணம். அதே போல தான் விதைப்பும் அறுப்பும் என்பது ஒரு பிரமாணம். அது படிப்படியாக இந்த பூமியில் வேலை செய்யுது. வாசிக்கலாம். 2 கொரிந்தியர் 9வது அதிகாரம் 7வது வசனம். அவனவன் விசனமுமாயும் அல்ல கட்டாயமாயும் அல்ல, தன் மனதின் நியமித்தபடியே கொடுக்க கடவான். உற்சாகமாய் கொடுக்கிறவனிடத்தில் தேவன் பிரியமாய் இருக்கிறார். இப்போ எப்படி விதைக்க வேண்டும்? விதைனா என்னன்னு சொல்லியாச்சு. நம்முடைய பணம், பொருள் இதெல்லாம் நம்முடைய விதையில் வரும். எப்படி விதைக்கணும் அதையும் சொல்கிறார். அவனவன் விசனமாயும் அல்ல கட்டாயமாயும் அல்ல. முதல்ல இதை புரிஞ்சுக்கணும். டென்ஷன் ஆகி ஐயோ இது விதைக்கலைன்னா ஏன்னா சில நேரங்களில் அந்த டென்ஷன் ஆகிருது பாருங்கள். அதை ஆக்கி விட்டுறாரு பிரசங்கியார். 5ஆம் தேதி அச்சனை போன போட்டு, என்ன சிஸ்டர், ஹலோ என்னாச்சு இன்னும் தசம்பாகம் வரல, எப்பயும் போன மாதம் 5ஆம் தேதி தருவீங்களே அப்படின்னு கேட்டுருவாரோன்னு பயந்து ஒரு கட்டாயத்தில் என்ன செய்கிறாங்க, சிலர் விதைக்கிறாங்க. அந்த கட்டாயத்துக்கு உட்பட்டு கட்டாயப்படுத்தி உள்ளே அனுப்பிச்சி விட்டது பிரசங்கியார் தான். அது அவருடைய தவறு. வசனம் தெளிவாக சொல்லுது, விசனமாயும் அல்ல கட்டாயமாயும் அல்ல, தன் மனதில் நியமித்தபடியே. ஆங்கிலத்தில் வருது, எவ்ரி மேன் அக்கார்டிங் ஆஸ் ஹி பர்பஸ் இன் ஹிஸ் ஹார்ட். அப்படி இது இருதயத்தில் அவர் என்ன நோக்கத்தையும் என்ன நினைவுகளையும் அவர் நினைத்திருக்கிறாரோ அதன்படி, அவர் என்ன விருப்பத்தை வைத்திருக்கிறாரோ அந்த விருப்பத்தின்படி என்ன செய்யணுமா, விதைக்கணுமா. அப்போ தன் மனதில் நியமித்தபடி என்ன அர்த்தம் அப்படின்னா, நான் கடந்த வாரமும் சொன்னேன், எவ்வளவு கொடுக்கலாம் அப்படின்னு நம்ம மனசில் யோசிக்கிறத பற்றி சொல்லலை. எவ்வளவு நமக்கு அறுவடை நாம் எடுக்கணும் அப்படிங்கிறத யோசித்து அதற்கேற்றாற் போல விதையை என்ன செய்யணுமா, விதைக்க வேண்டும். அதுதான் தன் மனதில் நியமித்த. ஒரு விவசாயி போகிறார் அப்படின்னா, இப்போ அவர்கிட்ட ஒரு 5 ஏக்கர் நிலம் இருக்குது, அவருக்கு 100 மூட்டை நெல் வேணும்னு நினைக்கிறார். எனக்கு இந்த வருஷம், போன வருஷம் நான் 70 மூட்டை எடுத்தேன், இந்த வருஷம் நான் 100 மூட்டை எடுக்கணும், எனக்கு அது வேணும், அது என்னுடைய குறிக்கோள் அப்படின்னு அவர் விரும்புகிறாருன்னு வச்சுங்களேன். அப்போ அதுக்கு ஏற்றாற் போல அவர் தன்னுடைய விதை நெல்லை என்ன செய்யணும், அதிகப்படுத்தணும். இப்போ 70 மூட்டை அறுவடை எடுக்கும்போது அவர் ஒருவேளை 15 மூட்டை விதைச்சிருக்காருன்னு வச்சுக்கிடுவோம். இப்போ 100 மூட்டை வேணும்னு நினச்சாருன்னா அவர் என்ன செய்யணும், 15 மூட்டை விதைக்கணுமா அல்லது 20 மூட்டை விதைக்கணுமா? எவ்வளோ விதைக்கணுங்க? புரியல உங்களுக்கு, திரும்ப சொல்கிறேன். 70 மூட்டை அறுவடை எடுக்கிறார். அதற்கு அவர் 15 மூட்டை விதைச்சிருக்கிறார். விதநெல் என்ன பண்ணியிருக்காரு, 15 மூட்டையை விதைச்சி 70 மூட்டை அறுவடை எடுத்துட்டார். இப்போது 100 மூட்டை அறுவடை வேணும்னு நினைக்கிறார். இப்போ அதே 15 மூட்டை நெல்லை விதைச்சா 100 மூட்டை அறுவடை வருமா அல்லது 20 மூட்டை நெல்லை விதைச்சா 100 மூட்டை அறுவடை வருமா? 20 மூட்டை. ஏன் அப்படி? அவர் என்ன நினைக்கிறாரு, எனக்கு போன தடவை வந்த விளைச்சலை விட இந்த தடவை எனக்கு விளைச்சல் என்ன வேணும், எனக்கு 30 மூட்டை ஜாஸ்தி வேணும்னு நினைக்கிறாரு. அப்போ ஜாஸ்தி வேணும்னு நினச்சிட்டாருன்னா அவர் ஜாஸ்தியாக தான் என்ன செய்யணும், விதைக்கணும். இவ்வளோதாங்க விஷயம். இது ஒரு விவசாயிக்கு நல்லா தெரியும். அவரை யாரும் கம்பல் பண்ண வேண்டியதில்லை. அவர்கிட்ட போயிட்டு, ஏங்க தேவையில்லாமல் 20 மூட்டையை வச்சுக்கிட்டீங்க, வேஸ்ட்டு பண்ணாதீங்க, மண்ணில் போடாதீங்க, வேஸ்ட்டுன்னு சொல்லி பாருங்க, உங்களை மேலே எங்களையும் பார்ப்பான். யாரா இருந்தாலும் எங்கேந்திரா வந்தாருன்னு சரியான பைத்தியமாக இருக்கும் போல் இருக்குது அப்படின்னு, இல்லையா? அப்படி தான் நினைப்பாங்க நம்மளை பார்த்தா. நம்ம போய் அவங்கள்ட்ட இந்த மண்ணெல்லாம் நம்பாதீங்க சார், இதில் போய் 20 மூட்டை நெல்லை வச்சு நீங்கள் பாட்டுக்கு சாப்பிட்லாம், நல்லா 20 மூட்டை நெல்லை வேஸ்ட்டு பண்ணுறீங்க இந்த மண்ணில் கொண்டு போய் போட்டு அப்படின்னு சொல்லி பாருங்களேன். இவன் சரியான பைத்தியம் இல்லை, சரியாகாத பைத்தியம்னு நினைப்பாங்க. விஷம் போயிரு அப்படின்றான் நம்மளை. விவசாயிக்கு நல்லா தெரியும், இவ்வளோ விதைச்சாதான் இவ்வளோ அறுவடை வரும்னு. அதில் அவருக்கு எந்த டவுட்டும் கிடையாது. அதே தான் விவசாயி விசுவாசிக்கும், ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆனால் விசுவாசிட்டு ஒருத்தர் போய், ஏங்க சர்ச்சுக்கெல்லாம் இவ்வளோ கொடுக்கணும்னு அவசியம் இல்லைங்க சொல்லி பாருங்களேன், உடனே ஆமாம் இல்லை
எதுக்கு இவ்வளோ கொடுக்குறீங்க? இவ்வளோலாம் கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது. நீங்களே வச்சு என்ன செய்யலாம், அதுக்கு ஒரு 4 ஏழைகளுக்கு கொடுங்க. அவர் பெரிய கில்லாடி, அவர் 4 ஏழைங்களுக்கு கொடுங்க அதுக்கு அப்படின்னுமா. உடனே இதுவும் மண்டையாட்டிக்கிட்டு என்ன செய்ய, ஆமாங்கன் ஏழைகளுக்கு கொடுக்க வேணான்னு சொல்லலை, தசம பாகம் கொடுக்குற காசுலேருந்து எடுத்து ஏழைகளுக்கு கொடுக்கக்கூடாது. அல்லேலூயா. புரியுதா உங்களுக்கு? ஏன்னா தசம பாகம் கர்த்தருக்குரியது, தேவனுக்கு கொடுக்குற மரியாதை. கடவுள் காசு கேட்டார்? ஆமாம் கேட்டார். நான் சொல்கிறேன், எத்தனை வசனத்தை காமிக்கணும்? அதுக்கு அர்த்தம் நீங்கள் கொடுக்குற காசை வச்சு தான் அவர் வாழ போகிறது கிடையாது. நீங்கள் கொடுக்குற காசை வச்சு ஆசீர்வதித்து உங்களுக்கே அவர் மீண்டும் அறுவடையாக திரும்ப கொடுக்க போகிறார். உங்களை ஆசீர்வதிக்கிறதுக்காக ஆண்டவர் கொண்டு வான்றார். முதல்ல இந்த அண்டர்ஸ்டாண்டிங் வேணும், இந்த புரிதல் வேணும். அப்போ ஆண்டவருக்கு கொடுக்கறது ஆண்டவருக்கு கொடுக்கணும், திக்கற்றவர்களுக்கு விதவைகளுக்கு ஏழைகளுக்கு செய்கிறத அவங்களுக்கு செய்யணும், நாம் சாப்பிட்றத நாம் சாப்பிடணும். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்போ நல்லா புரிஞ்சுக்குங்க, முதல் 10%, 100% நீங்கள் வாங்குறீங்க சம்பளம், முதல் 10% ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டிய தசமபாகம், அடுத்த 10%ஓ 5%ஓ நீங்கள் ஏழைகள் மற்றவர்களுக்கு உதவி செய்யக்கூடிய காசு, மீதி இருக்கக்கூடிய 80% அல்லது 85% தான் உங்களுடைய ஆகாரம். அதில் தான் வீட்டு வாடகை வரும், அதில் தான் மளிகை ஜாமான் வரும், அதில் தான் மற்ற ஆஸ்பத்திரி செலவு வரும், எல்லாம் வரும். அல்லேலூயா. இதை கரெக்டாக செஞ்சு பாருங்கள், தேவன் உங்களை ஆசீர்வதிக்கிறாரா இல்லையான்றதை நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். அல்லேலூயா. அப்போ எவ்வளவு நான் கொடுக்கலான்னு டிசைட் பண்ணுறதில்ல, எவ்வளவு எனக்கு அறுவடை வேணும் அப்படிங்கிறத டிசைட் பண்ணிவிட்டு அதற்கேற்றாற் போல் நான் விதையை இன்க்ரீஸ் பண்ணுறதா அல்லது டிக்ரீஸ் பண்ணுறதான்றதை நான் முடிவு செய்யணும். அல்லேலூயா. இதைத்தான் சொல்கிறாரு, அவனவன் தன் தன் மனதில் நியமித்தபடியே. அப்போது எனக்கு அதிகமான அறுவடை வேணும்னு நான் நினச்சிட்டா நான் எப்படி விதைப்பேன்? எப்படி விதைப்பேன்? எனக்கு அதிகமான அறுவடை வேணும், அப்போ நான் எவ்வளோ விதைப்பேன்? அதிகமாக விதைக்கணும். ரைட். எனக்கு அறுவடை மீடியமாக இருந்தால் போதும் அப்படின்னு நான் நினச்சிட்டேன்னா நான் எவ்வளோ விதைப்பேன்? மீடியமாக தான் விதைப்பேன். இல்லைங்க எனக்கு அவ்வளோலாம் வேணாம், கொஞ்சமாக அறுவடை இருந்தால் போதும் அப்படின்னு நான் நினச்சா எவ்வளோ விதைப்பேன்? அப்போது என்னுடைய அறுவடை கூட யார்கிட்ட தான் இருக்குது? நான் என்ன மனசில் நினைக்கிறேனோ அதில் தான் என்னுடைய அறுவடை அடங்கி இருக்கிறது. அல்லேலூயா. எனக்கு அறுவடையே வேணான்னு முடிவு பண்ணிட்டேன்னா நான் எவ்வளோ விதைப்பேன்? விதைக்கவே மாட்டேன், எனக்கு தான் அறுவடை வேணாமே. நாம் செய்ய வேண்டிய வேலையை சரியாக செய்யும்போது தேவன் செய்ய வேண்டிய வேலையை சரியாக செய்வார். அல்லேலூயா. எது நம்முடைய வேலை? விதைக்கிறது. எது தேவனுடைய வேலை? 2 கொரிந்தியர் 9வது அதிகாரம் 8வது வசனம். மேலும் நீங்கள் எல்லாவற்றிலேயும் எப்பொழுதும் சம்பூரணம் உடையவர்களாகவும் சகலவித நற்கிரியைகளிலும் பெருகுகிறவர்களாயிருக்கும்படியாக தேவன் உங்களிடத்தில் சகலவித கிருபையையும் பெருகச் செய்ய வல்லவராயிருக்கிறார். சரி, இப்போ தேவன் செய்கிற வேலை என்னன்றதான் இந்த வசனம். என்ன சொல்றாரு? நீங்கள் எல்லாவற்றிலும் எப்பொழுதும். புரியுதா அவங்களுக்கு? 2 வார்த்தை ரொம்ப முக்கியம். நீங்கள் எல்லா காரியத்திலையும் எப்பொழுதும், 2மே ரொம்ப முக்கியமான வார்த்தை. எல்லா காரியம்னா நமக்கு புரியுது, எப்பொழுதும்னாலும் புரியுது. ஒரு வாரம் பணக்காரனாக இருந்துட்டு அடுத்த வாரம் ஏழையாக இருக்கிறது ஆண்டவர் விரும்புறதில்லை. எல்லாத்துலேயும் எப்பையும் எப்படி இருக்கணுமா? சம்பூரணம் உடையவர்களாய். பூரணம் என்றால் நிறைவு என்ற அர்த்தம், சம்பூரணம் என்றால் நிரம்பி வழிகிற ஆசீர்வாதம் என்று அர்த்தம். நிரம்பி வழி. அப்போ எல்லாத்துலேயும் நீங்கள் எப்படிப்பட்டவர்களாக இருக்கணுமா? நிரம்பி வழியணும். அது எப்பயுமே நிரம்பி வழியணும். ஏன்னா சில ஆள் பார்த்துருக்கீங்களா, சம்பளம் வாங்கி 10 நாள் அவனுக்கு அவன் தான் ராஜா, அடுத்த 10 நாள் எவன்கிட்ட கடை வாங்கி ஓடும், அடுத்த 10 நாள் யார்கிட்ட கடை வாங்குறதுனே தெரியாது.
ஏன்னா அவனை பார்த்தாலே மற்றவன் ஓடிடுவான். இப்படி இல்லை. ஆண்டவர் விரும்புகிற காரியம் எல்லாவற்றிலேயும் எப்பொழுதும் நீங்கள் எப்படி இருக்கணுமா? சம்பூரணம் உடையவர்களாயும். அடுத்து சொல்றாரு சகலவித நற்கிரியைன்னு என்ன அர்த்தம்? அதனுடைய அர்த்தம் என்ன? நற்கிரியை அப்படின்னா என்ன அர்த்தம்? கிரியைனா என்னது? கிரியை செய்கை, செயல், நற்செயல், நல்ல செயல்கள்ல. அதான் சொல்றாரு சகலவித நல்ல செயல்கள்ல எப்படி இருக்கணுமா? இப்ப நல்ல செயல்கள் அப்படிங்கிறதுக்கு உதாரணமா ஏதாவது சொல்லுங்களேன் பார்ப்போம். உங்களுக்கு என்னென்ன தெரியுதுன்னு பார்ப்போம். நல்ல செயல், இதெல்லாம் நல்ல செயல் அப்படின்னு ஏதாவது சொல்லுங்க. ஒன்று ஏதாவது சொல்லுங்க பார்ப்போம். மற்றவங்களுக்கு கொடுத்து உதவும். என்ன 2 மாற்று கொடுக்கலாமா? என்ன கொடுக்கறது? உதவி செய்கிறது. என்ன உதவி செய்யுது? ஏன்னா உதவி கொடுக்கறதுன்றது பொதுவான வார்த்தை. ஏதாவது பர்டிகுலராக சொல்லி சொல்லுங்கள். மற்றவங்களுக்கு உதவி செய்கிறதுனா என்ன உதவி செய்ய போகிறோம்? பணம். ஃபஸ்ட்டு பணம் மற்றவங்களுக்கு கொடுத்து உதவி செய்கிறது, இது ஒன்று. அடுத்து உதவி செய்கிறதுல வேறு என்னென்ன இருக்குது? ஒருத்தருக்கு முடியலை, அவங்கள என்ன செய்யலாம்? கூட்டு போகிறதுக்கு யாரும் இல்லை, அவங்க நமக்கு சொந்தக்காரவங்க இல்லை, ஆனால் பார்த்தா ரொம்ப பாவமாக இருக்குது. அப்போ அவங்கள கூட்டிகிட்டு ஆஸ்பத்திரிக்கு போகிறோம் பாருங்கள், அது ஒரு நல்ல செயல். அடுத்து அதே தான், ஒருத்தவங்க வீட்டில் யாரும் இல்லை, பிள்ளைகள் இல்லை, யாரும் இல்லை, அவங்களால வேலையே செய்ய முடியல, அவங்களுக்கு வருமானமும் இல்லை. அப்போ அவங்களுக்கு நம்ம என்ன செய்யலாம்? சாப்பாடு செய்யணும், செஞ்சு, இது ஒரு நல்ல செயல். ஆண்களுக்கு புரியுற மாதிரி சொல்கிறேன். ஒருத்தர் வண்டியில் போகிறார், பைக்கில் போகிறார். போன உடனே நீங்கள் அவர் பைக் அப்படி லேசாக பார்க்குறீங்க, ஸ்டாண்டை எடுத்து விடாமையே போயிட்டுருக்கார். புரிஞ்சா? அதில் பார்த்தோன்னே என்ன செய்வோம்? சொல்லணும். போய் வேக வேகமாக கிராஸ் பண்ணி கிட்ட போய் அண்ணே ஸ்டாண்டு அப்படின்ட்டு போவோம், எடுத்துருங்க அப்படி. ஏன்னா அதோட போனார்னா என்ன ஆகும்? விழுந்துருவார், ஸ்டாண்டு தட்டிவிட்டு விழுந்துருவார். அப்போ ஸ்டாண்டு எடுங்கன்னு சொல்லுவோம். இது என்ன? அது ஒரு நல்ல செயல். இப்படி நல்ல செயல்களை பல லிஸ்ட் போடலாம். இப்போ ஆண்டவர் சொல்றாரு, நற்கிரியைகளில் நல்ல செயல்களில் நாம் எப்படி இருக்கணுமா? பெருகுகிறவர்களாய் இருக்கும்படியாக. அப்போ ஆண்டவர் நம்மளை 2 விஷயம் நம்ம இருக்கணும்னு விரும்புகிறாரு. ஒன்று, நாம் எல்லாவற்றிலும் எப்பொழுதும் நிரம்பி வழிகிற ஆசீர்வாதத்தோடு இருக்க வேண்டும். 2வது, சகல நல்ல செயல்களிலும் நாம் பெருக்கமடைந்தவர்களாக இருக்கணுமா? 2 விஷயம் சொல்ற. அப்போ நாம் ஆசீர்வதிக்கப்படுவது எதற்காக? நம்மளை ஆண்டவர் நிரம்பி ஒழிகிற ஆசீர்வாதத்துக்குள்ள நடத்துறேன்னு சொல்றாரு. அது எதுக்காக? அது எதுக்காக? நாம் சகலவித நல்ல செயல்களில் அதாவது நிறைய நல்ல செயல்கள் நாம் செய்யணுன்றதுக்காக தேவன் நம்மை நிரம்பி வழிகிற ஆசீர்வாதத்திற்குள்ளாக நடத்த விரும்புகிறார் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து சொல்றாரு, தேவன் உங்களிடத்துல சகலவித கிருபையையும் பெருகச் செய்ய தேவன் வல்லவர்ன்றது நமக்கு புரியுது. ஆனா நம்ம கிட்ட என்ன, எதை பெருக செய்யறாரா? அவருடைய கிருபையை பெருக செய்ய, அவருடைய அன்பை அதிகமாக நம்மகிட்ட காமிச்சுக்கிட்டே இருக்காரு. ஒருத்தர் நம்ம மேல அன்பா இருந்தா நாம கேட்காமலே நாம நினைச்சதை அவங்க என்ன செஞ்சிருவாங்க? கொண்டு வந்து முன்னாடி நிப்பாட்டிடுவாங்க. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. சில நேரம் நாம நினைக்காததை கூட என்ன செஞ்சிருவாங்க? செஞ்சிருவாங்க. இப்போ சில நேரங்களில் வந்து கணவன் மனைவிக்குள்ளே என்ன நடக்கும்னா, அவங்களுக்கு சேலையெல்லாம் ரொம்ப பிடிக்குதுன்னு வைங்களேன், சாரியெல்லாம் ரொம்ப பிடிக்குதுன்னு, சேலைன்னொடனே சிரிப்பை பாருங்க எல்லாத்துக்கும். சேலை ரொம்ப பிடிக்குது அப்படின்னா சில இதை வந்து மனைவிமார்கள் கணவர்கிட்ட கேட்குறாங்க, அவர் பார்க்கலான்ட்டு போகிறார், ஒன்றுமே வாங்கி தரல. ஆனால் திடீர்னு ஒரு நாள் என்ன செய்கிறாரு? போய் வாங்கிட்டு வந்து நேராக அவங்கக்கிட்ட போய் சர்ப்ரைஸ் பண்ணுற மாதிரி என்ன செய்யறாரு? டக்குன்னு கொண்டு போய் கொடுத்துட்றாரு. என்னதுங்க இது அப்படின்னா, நீயே பிரித்து பாருன்றார். பிரித்து பார்த்தா கடைசியில் என்ன இருக்குது? அதில் நல்ல சேலை இருக்குது. இப்போ அவங்களுக்கு எப்படி இருக்கும்? சந்தோஷமாக இருக்கும். ஆண்டவர் அப்படி தான் நம்ம மேலே என்ன செய்கிறாராம்? அன்பை பொழிந்து கொண்டே இருக்கிறார். சகல விதமான கிருபையையும் என்ன செய்கிறாராம்?
புதுப்பித்துக் அப்போ நேற்று இருந்த கிருபையை விட இன்றைக்கு கிருபை பெருக்கமாக இருக்குது. இன்றைக்கு இருந்த கிருபையை விட நாளைக்கு கிருபை பெருக்கமாக இருக்குது. வியாழக்கிழமை ஆப்ரேஷன் முடிஞ்ச உடனே வலி நிறையா இருக்குது. வெள்ளிக்கிழமை அந்த வலி 30% குறைஞ்சிருது, ஆமென். கிருபை பெருகுது. அடுத்து சனிக்கிழமை அது 50% குறைஞ்சிருது. ஞாயிற்றுக்கிழமை அது வெறும் 30% தான் வலி இருக்குது. அப்போ கிருபை பெருக பெருக, தேவ அன்பு பெருக பெருக, தெய்வீக சுகம் ஆட்டோமேட்டிக்காக வரும், ஆமென். தேவனுடைய வல்லமை ஆட்டோமேட்டிக்காக வரும். ஸ்தோத்திரம். புரியுதா உங்களுக்கு? அப்போது ஆண்டவர் நம்மளை எப்படி இருக்கணும்னு விரும்புகிறாராம். நாம் அவருடைய பிரமாணத்துக்கு கீழ்ப்படிச்சு விதைக்கும் போது நாம் எல்லாவற்றிலும் எப்பொழுதும் நிரம்பி வழிகிற ஆசீர்வாதத்தில் இருக்கணும். அது ஏன் நம்ம அப்படி இருக்கணும்னா அப்போ தான் நாம் சகல விதமான நல்ல செயல்களை செய்ய முடியும். சுருக்கமாக சொல்கிறேன், இப்போ நீங்கள் ஒருத்தர் ரொம்ப கஷ்டப்படுறாரு, அவரை பார்த்து அவங்களுக்கு ரொம்ப பரிதாபமாக இருக்குது, அவருக்கு ஏதாவது செய்யணும்னு நினைக்கிறீங்க. ஆனால் உங்கள் பாக்கெட்டை பார்த்தா உங்கள்கிட்ட என்ன இல்லை. நீங்கள் ஒரு 1000 ரூபா அவர் கொடுக்கணும்னு நினைக்கிறீங்க, ஆனால் நீங்கள் வச்சுருக்கதே பாவம் 100 ரூபா தான். உங்கள் பாக்கெட்டில் எவ்வளோ தான் இருக்குது? 100 ரூபா தான் இருக்குது. ஆனால் மனசு என்ன சொல்லுது? அவர் ரொம்ப கஷ்டப்படுறாங்க, ஒரு 1000 ரூபா கொடுத்தா மாதம் ஃபுல்லாக அவங்க சாப்பிட்டுக்குருவாங்க, அவங்களுக்கு உதவி செய்ய யாருமே இல்லை, பாவம் அழுகிறாங்க. நான் அவங்கள பார்த்தாலே தெரியுது அவங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்கன்றது. நம்மளோட மோசமான நிலைமையில் இருக்கிறாங்கன்னு பார்த்தோன்னே மனசு சொல்லுது அவங்களுக்கு ஒரு 1000 ரூபா கொடுத்தா நல்லா இருக்குமேனு. ஆனால் அவங்க பாக்கெட்டில் எவ்வளோ தான் இருக்குது? உடனே நீங்கள் என்ன பண்ணி நம்ம ஏடிஎம்மில் போய் எடுத்துடலாம்னு சொல்லி ஏடிஎம் போகிறீங்க. ஏடிஎம் உங்களை காரி துப்புது, 36 ரூபா தாண்டா இருக்குது, ஓடி போயிருன்னு. இப்போ நற்கிரியை செய்யணும்னு நினச்சும் உங்களால் என்ன செய்ய முடியல. அதனால தான் ஆண்டவர் சொல்கிறாரு, நீ நிரம்பி வழிகிற ஆசீர்வாதத்தில் இருக்கணும். உங்ககிட்ட 10,000 ரூபா இருக்கணும், உங்ககிட்ட 1,00,000 ரூபா இருக்கணும். இருந்தால் தான் நீ என்ன செய்ய முடியும், மற்றவர்களுக்கு செய்ய முடியும். அந்த ஒருத்தர் பரிதாபமாக இருந்தாரே, அவரை பார்த்து 1000 ரூபா கொடுக்கணும்னு நினச்சியே, பாக்கெட்டில் இல்லைனாலும் ஏடிஎம்மில் போய் என்ன செஞ்சுருக்க முடியும் உன்னால், அதை டக்குன்னு எடுத்து கொடுக்க முடியும். அப்போ நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவது எதற்காக? உங்களால் மற்றவர்கள் என்ன செய்யணுமா? ஆசீர்வதிக்கப்படணும். அல்லேலூயா. இதுதான் ஆசீர்வாதத்தினுடைய நோக்கம். இந்த நோக்கம் புரியாத ஆட்கள் தான் எல்லாம் தனக்கு 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 சேர்த்து வச்சுட்டே இருப்பான். அதுதான் ஐஸ்வர்யத்தின் மேல் நம்பிக்கை வைக்கிறது. அவன் பரலோகம் போக மாட்டான், அவன் நரகத்துக்கு தான் போவான். ஐஸ்வர்யவான் எல்லாரும் நரகத்துக்கு போக மாட்டாங்க. ஐஸ்வர்யத்தின் மேல் நம்பிக்கை வைக்கிறவன் தான் எங்கே போவான்? நரகத்துக்கு போவான். அதான் ஆண்டவர் சொன்னார், தேவன் மேலே நம்பிக்கை வைக்கணும், அவர் கொடுக்குற ஆசீர்வாதத்தை வாங்கணும், அதை வாங்கி முறையாக செலவு பண்ணணும். அல்லேலூயா. அல்லேலூயா. அதில் 8வது வசனம் 2 கொரிந்தியர் 9:8. மேலும் நீங்கள் எல்லாவற்றிலும் எப்பொழுதும் சம்பூரணம் உடையவர்களாகவும் சகலவித நற்கிரிகைகளிலும் பெருகுகிறவர்களாயும் இருக்கும்படியாக தேவன் உங்களிடத்தில் சகலவித கிருபையையும் பெருகச் செய்ய வல்லவராக இருக்கிறார். பெருக செய்வது அப்படின்னா செழிப்பாக்குவதுன்னு அர்த்தம். எப்பயுமே ஆரம்பம் குறைவுல இருந்து ஆரம்பிக்கும், ஆனால் போக போக குறைவுகள் என்ன செய்யும்? நிறைவாக ஆரம்பிச்சிடும். எதிர்காலத்தில் அது நிரம்பி வழிகிற ஆசீர்வாதமாய் இருக்கும். இப்போ கல்யாணம் முடிஞ்சவங்களே நீங்கள் பாருங்களேன், கல்யாணமான புதுசில் ஆனால் நம்ம ஊரில் சீதனம்ன்ற பேரில் நிறைய கொடுத்துட்றாங்க, கட்டில் பீரோ அது இதுன்னு எல்லாம் கொடுத்துட்றாங்க. பொதுவாக திருமணமான நாட்களில் ஆரம்பத்தில் என்ன இருக்காது, எல்லா பொருளும் இருக்காது. பொதுவாக நார்மலாக கொஞ்சம்தான் இருக்கும் பொருள். ஆனால் போக போக என்ன ஆகும், அது ஒரு 10 வருஷம் கழித்து பார்த்தீங்கன்னா 10 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்த மாதிரி இருக்க மாட்டாங்க. அவங்க கொஞ்சம் செழிப்பாக தான் இருப்பாங்க. 20 வருஷம் கழித்து பார்த்தீங்கன்னா அவங்க வீட்டில் இல்லாத பொருளே இல்லைன்ற மாதிரி இருக்கும். அப்போ ஆரம்பம் அற்பம்தான், ஆனால் முடிவு எப்பயுமே சம்பூரணம். இது வந்து பிரமாணம், இது இப்படி தான் வேலை செய்யும். இதில் எங்கே சிக்கல் வருதுன்னா 10 வருஷத்தில் வர வேண்டிய பொருட்களை கல்யாணமாய் 2வது வருஷமே எனக்கு ஏன் இன்னும் இல்லை, நான் ஏன் இப்படியே இருக்கேன், எனக்கு ஒன்றுமே இன்னும் நடக்கலை, எனக்கு அது இல்லை, எனக்கு வீடு இல்லை, எனக்கு கார் இல்லை, எனக்கு வண்டி இல்லை அப்படின்னு 2வது வருஷத்திலே எதிர்பார்க்கும்போது அதை குறித்து கவலைப்படும் போது தான் பிரச்சனைகள் என்ன செய்யுது. அப்போ அந்த மாதிரி ஆட்களுக்கு நான் சொல்கிறது என்னென்னா, வாங்க முதல் படியில் ஒரு கால் வைங்க, அடுத்த படி இந்த 7வது படியில் வைங்கன்னு சொல்லுவேன். அப்படி வச்சு ஏறுங்க, நீங்கள் இடையில எங்கேயுமே கால் வச்சு ஏறக்கூடாதுன்னு சொல்லுவேன். என்ன அது எப்படியா ஏற முடியும்? அதே போல தான்
வாழ்க்கையில் நீங்கள் படிப்படியாக தான் முன்னேற முடியும். எடுத்த உடனே 2வது வருஷத்துல கார் வாங்கிடுவேன், வீடு வாங்கிடுவேன், பங்களா வாங்கிடுவேன் பண்ண முடியாது. அதையும் மீறி பண்ணிங்கன்னா மாட்டிக்கிடுவீங்க. இருக்கிறதுலே மோசமான லோன் எதுன்னு தெரியுமா? நான் சொல்லலை, அதை பொருளாதார நிபுணர்கள் சொல்லுகிற காரியம். இருக்கிறதுலே மோசமான லோனு ஹவுசிங் லோனு. 10 வருஷம் வட்டி மட்டும்தான் கட்டுவீங்க, அஸ்தல் கொஞ்சம் கூட குறையாது, தெரியுமா? அப்போ அந்த மாதிரியான வீடியோஸ்லாம் பாருங்கள். பார்த்து அதை எப்படி அடைக்கணும்னு சொல்லித்தர்றாங்க. வாங்கினவங்களுக்கு எப்படி அதை அடைக்கணும்னு சொல்லித்தர்றாங்க. அப்படி அடைச்சி பாருங்கள், அது சீக்கிரம் என்ன செய்யும்? க்ளோஸ் ஆகும். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்போ நல்லா புரிஞ்சுக்கணும். 10வது வருஷத்தில் வர வேண்டிய வளர்ச்சியை நான் 2வது வருஷத்தில் எதிர்பார்க்குறேன் அப்படின்னா அது என்னுடைய குறைபாடு. அதை நினச்சி அழுதுகிட்டு எனக்கு ஒன்றுமே இல்லை, அவங்களாம் நல்லா இருக்கிறான். அவன் 10 வருஷம் கழித்து வந்திருப்பான், அது தெரியாது. ஆனால் என்ன, அவன் நல்லா இருக்கான், எனக்கு தான் ஒன்றுமே இல்லை அப்படின்னு கவலைப்பட்டுக்கிட்டே இருக்க வேண்டியதான். தேவன் மேலே விசுவாசமாக என்ன செய்யணும்? இருக்க வேண்டும். அப்போ தேவனுடைய விருப்பம் என்ன? ஆரம்பம் குறைவாக இருக்குது, போக போக குறைவுகள் நிறைவாகுது, எதிர்காலத்தில் நிரம்பி ஒழிக்கிற ஆசீர்வாதத்துக்குள்ள என்ன செய்கிறோம்? போகிறோம். அப்போ ஏன் நாம் செழிக்க வேண்டும் அப்படின்னா ஒரு கேள்வி கேட்டிங்கன்னா அதுக்கு முதல் ஆன்சர், அது தேவனுடைய விருப்பம். அவ்வளோதான். அது யாருடைய விருப்பம்? தேவனுடைய விருப்பம். நம்ம விருப்பம் நமக்கு பிடிக்குது, அதெல்லாம் 2வது. ஃபஸ்ட்டு தேவன் உங்களை குறித்தும் என்னை குறித்தும் வைத்திருக்கிற திட்டம் என்னன்னா, நீங்களும் நானும் அவருடைய சமூகத்தில் சகல காரியத்திலேயும் எல்லாவற்றிலும் எப்பொழுதும் பெருகி இருக்க வேண்டும். ஞானத்தில் பெருகி இருக்கணும், படிப்பில் நல்ல மார்க் வாங்கணும், நல்ல வேலைக்கு போகணும், நல்ல சம்பளம் வாங்கணும், நல்ல தொழில் செய்யணும், தொழிலை உண்மையாக செய்யணும், ஊழியத்தை நல்லா செய்யணும். இது எல்லாமே தேவன் விரும்புகிற பெருக்கம். அடுத்து ஆண்டவர் ஏன் அதை விரும்புகிறார் அப்படின்னா, நம்முடைய செழிப்பு தேவனுடைய ராஜ்யத்தை கட்டுவதற்கு உபயோகப்பட வேண்டும். இப்போ நாளைக்கு சர்ச்சுக்குன்னு வெளியில் ஒரு இடம் வாங்கணும்னு வச்சுக்கங்களேன், 10 லட்ச ரூபா சொல்கிறாங்க ஒரு உதாரணத்துக்கு. இப்போ இந்த 10 லட்ச ரூபா போட்டு நம்ம வாங்கணும்னு உங்களுக்கு தகவல் தெரியும் போது நீங்கள் என்ன செய்கிறீங்க? நான் ஒரு 2 லட்ச ரூபாயாவது இது கொடுத்துடணும்னு நினைக்கிறீங்க, சரிங்களா? யோசிக்கிறாங்கல்லாம், நாங்கள் ஒன்றும் அப்படிலாம் நினைக்கலையே அப்படின்னு. சரி, யாரோ ஒரு நல்ல உள்ளம் நினைக்கிது. இப்போது அவங்க நினைக்கிறாங்க, விருப்பப்படுறாங்க, நான் சர்ச்சுக்குன்னு என்ன செய்யணும்? ஒரு இடம் வாங்குறதுக்கு ஒரு 2 லட்ச ரூபா தரணும்னு அவங்க நினைக்கிறாங்க. இப்போ எப்போ தான் அவங்க தர முடியும்? எனக்கு நினச்சோடனே கொடுத்துடலாமா? கொடுத்துட முடியுமா? கொடுத்துட முடியுமா? முடியும். எப்போ முடியும்? அக்கௌண்ட்டில், அவங்க அக்கௌண்ட்டில் ஒரு 5 லட்சமோ 10 லட்சமோ இருந்தால் அவங்க என்ன செய்ய முடியும்? எனக்கு 2 லட்ச ரூபா நினச்ச உடனே கொடுத்துற. புரியுது அவங்களுக்கு நான் என்ன சொல்கிறேன்னு? ஆனால் அக்கௌண்ட்டில், அவங்க அக்கௌண்ட்லேயே வெறும் 10,000 தான் இருக்குது அப்படின்னா அவங்க 2 லட்ச ரூபா நான் கொடுக்கணும்னு நினச்சா என்ன செய்ய முடியாது? கொடுக்க முடியாது. இதை தான் ஆண்டவர் சொல்கிறாரு. நீங்கள் ஏன் செழிப்பாக இருக்கணும்னா உங்களால் தேவனுடைய ராஜ்யம் கட்டப்படணும், உங்களால் திக்கற்றவர்கள், விதவைகள், ஏழைகள் அவங்கெல்லாம் ஆசீர்வதிக்கப்படணும், அவங்களுக்கெல்லாம் நீங்கள் செய்யணும். அதனால தான் நம்ம எப்படி இருக்கணுமா? ஆசீர்வாதமாக இருக்கணும்னு ஆண்டவர் விரும்புகிறார். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்போ குறைவில் இருக்கிறவங்களுக்கு நாம் உதவி செய்ய வேண்டும். அதற்காகத்தான் நாம் செழிப்பாக இருக்கணும். நம்முடைய விசுவாசத்தை தேவனுடைய வார்த்தையின் மீது வைத்து கீழ்ப்படிந்து நாம் விதைக்க ஆரம்பிக்கணும். அப்படி இருந்தால் சகலவித நற்கிரியைகளில் நாம் என்ன செய்வோமா? பெருகுவோம். அல்லேலூயா. இப்போ நல்ல கிரியை அப்படின்றதுக்கு இன்னும் சில உதாரணங்கள். பிள்ளைகளை படிக்க வைக்கிறது ஒரு நல்ல செயல். ஏழை எளிய மக்களுக்கு உதவி செய்கிறது ஒரு நல்ல செயல். கணவனுக்கு பிள்ளைகளுக்கு வேண்டிய ஆகாரத்தை நல்ல விதமாக செஞ்சு தர்றது ஒரு நல்ல செயல். குடும்பத்துக்கே தேவையான உணவை சமைக்கிறது, குடும்பத்துக்கு தேவையான வேலைகளை செய்வது, இது ஒரு நல்ல செயல். மனைவிக்கு நல்ல புடவை எடுத்து கொடுப்பது ஒரு நல்ல, நல்லா சொல்லுங்க பாஸ்டர், சத்தமாக சொல்லுங்க. மனைவிக்கு நல்ல புடவை எடுத்து கொடுக்கறது நல்ல செயல். சண்டை வந்ததும் எடுத்து கொடுத்த புடவை வாங்கி கிழிச்சு போடுறதில்ல, அது மோசமான செயல். அது செய்யப்படாது. அது நீங்களாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, இல்லையா?
நான் எல்லாவற்றிலும் எப்பொழுதும் சம்பூர்ணமுள்ளவனாய் இருக்க வேண்டும். எல்லாரும் சொல்லுவோம், நான் நான் எல்லாவற்றிலும் எல்லாவற்றிலும் எப்பொழுதும் எப்பொழுதும் சம்பூர்ணமுள்ளவனாக சம்பூர்ணமுள்ளவனாக இருக்க போகிறேன். இருக்கப் போகிறேன். சகலவித சகலவித நற்கிரியைகளிலும் நற்கிரியைகளிலும் நான் நான் பெருகி இருப்பேன். பெருகி இருக்கிறேன். அல்லேலூயா. அப்ப இதெல்லாம் நடக்கணும்னா தேவனுடைய பிரமாணத்துக்கு நான் கீழ்ப்படியணும். ஃபர்ஸ்ட் நான் என்ன செய்யணும்? விதைக்க வேண்டும். இப்ப தெளிவா சொல்றேன். விதைப்பது என்றால் பவுல் அப்போஸ்தலன் இங்க எதை பத்தி பேசுறாருன்னா கொடுப்பதை பற்றி பேசுகிறார். கொடுக்கும்போது நான் சொல்லுகிற காரியம் என்ன தெரியுமா? நீங்கள் காணிக்கையோ தசம்பாமோ கொடுக்கும்போது நீங்கள் என்ன சொல்கிறீங்க தெரியுமா? நீங்கள் நினைக்கலாம், நான் ஒன்றுமே சொல்லிய பாஸ்டர், வசனத்துக்கு கீழ்ப்படிஞ்சு விதைக்கிறேன். நீங்கள் சொல்லாமல் சொல்லுகிற காரியம் என்ன தெரியுமா? தேவனே, நீர்தான் என்னுடைய ஆதாரம். அல்லேலூயா. இதுதான் ஒவ்வொரு காணிக்கையிலையும் தசம்பாத்திலும் நீங்கள் சொல்லாமல் சொல்லுகிற காரியம். அப்போ ஆண்டவர் அதில் என்ன செய்கிறாரு? ரொம்ப பிரியமாய் இருக்கிறார். ஏன் தெரியுமா? நான் சொன்ன வார்த்தைக்கு என் மகன் கீழ்ப்படிஞ்சு என்ன செய்கிறான்? அவன் செய்கிறான். இன்னொரு விஷயத்தை நம்ம சொல்கிறோம், என்னுடைய வேலை என்னுடைய ஆதாரம் கிடையாது. எப்படி? என் வேலை என்னுடைய ஆதாரம் கிடையாது. என்னுடைய தொழில் என்னுடைய ஆதாரம் கிடையாது. என்னுடைய பிள்ளைகள் என்னுடைய ஆதாரம் கிடையாது. நல்லா கவனிச்சுக்குங்க. என்னுடைய பெற்றோர் என்னுடைய ஆதாரம் கிடையாது. என்னுடைய மனைவி என்னுடைய ஆதாரம் கிடையாது. என்னுடைய கணவன் என்னுடைய ஆதாரம் கிடையாது. என்னுடைய சகோதரன் என்னுடைய ஆதாரம் கிடையாது. என்னுடைய சகோதரி என்னுடைய ஆதாரம் கிடையாது. இந்த நான் பார்க்கிற இந்த மாம்ச உலகம் என்னுடைய ஆதாரம் கிடையாது. கர்த்தரே என்னுடைய ஆதாரம். அல்லேலூயா. இதுதான் அந்த காணிக்கையின் தசமபாகமும் விதைக்கும் போது நாம் சொல்லாமல் சொல்லுகிற காரியம். அல்லேலூயா. இது புரிஞ்சிருச்சுன்னா உங்ககிட்ட யார் என்ன போட்டு குழப்பினாலும் நீங்கள் என்ன செஞ்சிருவீங்க? தெளிவா, சரிங்க பத்திர, நாங்கள் பார்த்துக்கிறோன்றீங்க. ஒரே வார்த்தை. சிலர் சொல்கிறாங்க, என்கிட்ட ஒன்றும் இல்லை, என்னால் கொடுக்க முடியல அப்படி. எனக்கு அது புரியுது. வாசிக்கலாம். சங்கீதம் 126 5:6. சங்கீதம் 126 5:6. கண்ணீரோடு விதைக்கிறவர்கள் கம்பீரத்தோட அறுப்பார்கள். அள்ளி தூவும் விதையை சுமக்கிறவன் அழுது கொண்டு போகிறான், ஆனாலும் தன் அறுத்த அரிகளை சுமந்து கொண்டு கம்பீரத்தோட திரும்பி வருவான். கண்ணீரோட விதைக்கிறவர்கள் கம்பீரத்தோட அறுப்பார்கள். அள்ளி தூவும் விதையை சுமக்கிறவன், முதல்ல இதை பார்த்தலாம். கண்ணீரோட விதைக்கிறவர்கள் கம்பீரத்தோட அறுப்பார்கள். ஏன் விதைப்பதை கண்ணீரோட விதைக்கிறவர்கள் என்று இங்கே சொல்றாரு அப்படின்னா, அதுக்கு அடுத்த வசனத்தில் பதில் இருக்குது. அள்ளி தூவும் விதையை சுமக்கிறவன் அப்படின்னு தமிழில் வருது. அது கொஞ்சம் நமக்கு புரிய மாட்டேங்குது. என்ன அள்ளி தூவும் விதைனா, அள்ளி அப்படி தூராமல் இருக்கு அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஆங்கிலத்தில் ரொம்ப நல்லா வருது. அது என்ன தெரியுமா? பியரிங் ப்ரீசியஸ் ஃபுட், ப்ரீசியஸ் சீடு. பியரிங் ப்ரீசியஸ்னா விலையேற பெற்ற, சீடுனா விதை. விலையேற பெற்ற விதையை அவன் விதைக்கிறான். ஆகையினாலே அவனுக்கு என்ன வருது? கண்ணீர் வருது. அல்லேலூயா. அல்லேலூயா. அந்த அம்மா ஆண்டோடைய பாதத்தில் கொண்டு வந்து ஊற்றுனாங்க பாருங்க, அந்த பரிமள தைலத்தை. அது ரொம்ப காஸ்ட்லி. 1 வருஷ சம்பளம் அதனுடைய ரேட்டு. அதை கொண்டு வந்து ஊற்றும் போது தான் எல்லாரும் என்ன சொல்கிறாங்க, சீசர்களில் சிலர், ஏமா இதை வேஸ்ட்டு பண்ணுற, எது ஆண்டவர் பாதத்தில் ஊற்றுறது வேஸ்ட் ஆமா. இப்படிப்பட்ட ஆளுகளை தான் இவர் வச்சுருந்தார் பைபிள் காலேஜில். அவர் ஆண்டவர்ன்ற அந்த எண்ணமே போயிடுச்சு. அவர் காலில் எதுக்கு ஊற்றி வேஸ்ட் பண்ணுறீங்க? இதை விற்று 300 பணத்துக்கு விற்று என்ன செய்யலாம்? அப்போ தான் சொன்னார், தரித்திரம் பிடிச்சவனே, தரித்திரங்கள் எப்போ பார்த்தாலும் உன் கூட தான் இருக்கான். நான் இன்னும் கொஞ்ச நாள் தான் இருப்பேன், நான் பரலோகத்துக்கு போயிடுவேன். என்னுடைய உயிர்த்தெழுதலுக்காக அவன் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க, பேசாமல் கிடக்கணான்ட்டார். டென்ஷன் ஆகிட்டார் ஆண்டவர் அந்த இடத்துல. எப்போ பார்த்தாலும் தரித்திர புத்தி, இதை விற்று அங்கே கொடுக்கலாம், இதை விற்று இங்கே கொடுக்கலாம். ஆண்டவர் கொடுக்குறதுல இருந்தால் என்ன செய்கிறது? இது எதுக்கு இவ்வளோ கொடுக்கணும்? 10,000 ரூபா இங்கே கொடுக்கணுமா? தேவையில்லை.
1000 ரூபா கொடுத்தா பத்தாதா? அந்த புத்தி தரித்திர புத்தி. அது தேவனுக்கு கொடுக்குறதுலேருந்து பிரித்து எடுத்து அங்கே அனுப்புகிறேன், இங்கே அனுப்புகிறேன், அங்கே அனுப்புகிறேன் இல்லைங்க. நீங்கள் விதைக்கிற விதை ஒன்று நல்லா தெரிஞ்சுக்கங்க. நீங்கள் விதைக்கக்கூடிய விதை விலையேற பெற்ற விதை. அது வெறும் 10 ரூபாயாக இருக்கலாம், 10,000 ரூபாயாக இருக்கலாம். உங்களை பொறுத்தவரை அது விலையேற பெற்ற விதையாக இருக்கிறது. ஆகையினால தான் சில நேரத்தில் கஷ்டத்தின் மத்தியில் கூட நீங்கள் விதைக்கும் போது உங்களுக்கு கண்ணீர் வருது. ஆண்டவரே, என்கிட்ட இருக்கிறதே 100 ரூபா தான், நான் அதுலேருந்து 50 ரூபா என்ன செய்கிறேன்? இப்படி வார்த்தை கீழ்ப்பிடிச்சு நான் காணிக்க போகிறேன், இந்த 50 ரூபாய் வச்சு நான் சாப்பிட முடியுமான்னு எனக்கு தெரியல அப்படின்னு நினைக்கும் போது, விதைக்கும் போது ஒரு பெரிய சந்தோஷம் ஏற்படுது. ஆனாலும் கண்ணில் என்ன இருக்குது? அதை தான் ஆண்டவர் சொல்கிறார். இப்போ ஒருத்தர் 10 ரூபா வச்சுருக்கிறார் அப்படின்னா அது இன்றைக்கி ஒன்றும் ஒரு பெரிய அமௌண்ட்டு இல்லை. ஏன்னா ஒரு டீயே 12 ரூபாங்கிறான் வெளியில். சில இடத்துல 10 ரூபான்னு போட்டிருக்கான். சரி, அங்கே போய் சாப்பிட்லான்னு போய் சாப்பிட்டோன்னு டீ விளங்க மாட்டாங்குது. ரைட்டுங்களா? அப்போ 10 ரூபாய்க்கு டீயும் நல்லா இருக்காது. அது ஒரு சாதாரணமான காசு. ஆனால் ஒருத்தர்கிட்ட 10 ரூபா மட்டும்தான் இருக்குது. அவருக்கு அந்த 10 ரூபா பெருசா இல்லையா? பெருசா இல்லையா? ஒருத்தர்கிட்ட 10 ரூபா இருக்குது, அது ஒரு பெரிய அமௌண்ட் இல்லை. ஏன்னா அவர்கிட்ட அது இல்லாமல் 20 ரூபா இருக்குது, 50 ரூபா இருக்குது, 100 ரூபா இருக்குது, 500 ரூபா இருக்குது. அதனால் அது பெரிய விஷயம் இல்லை. ஆனால் ஒரு நபர்கிட்ட வெறும் 10 ரூபா மட்டும்தான் இருக்குது. அவருக்கு அந்த 10 ரூபா பெரிய விஷயம். அவர் சொல்லுவார், இந்த 10 ரூபா வச்சு நான் 3 நேரம் சாப்பிட்ருவேன்னுவார். எங்கே? அம்மா மெஸ்ஸில் நான் போய் 3 நேரம் என்னால் சாப்பிட முடியும் சொல்லு. அவருக்கு அந்த 10 ரூபா விலையேறப்பெற்ற விதை. அப்போ இந்த விலையேறப்பெற்ற விதையை கொடுப்பது என்பது அவ்வளவு ஈஸியான காரியம் அல்ல. அதில் கண்ணீர் சில நேரத்தில் வரலாம், அது தப்பு இல்லை. சிலருக்கு 10 ரூபா விலையேறப்பெற்ற விதை, சிலருக்கு 50 ரூபா, சிலருக்கு 100 ரூபா, சிலருக்கு 500 ரூபா விலையேறப்பெற்ற விதை. அதை தேவனுடைய ஊழியத்தில் விதைக்கும் போது சில நேரத்தில் கண்ணீர் வருது. ஆனாலும் விதைத்து விட்டால் அறுவடை நிச்சயம். அல்லேலூயா, அல்லேலூயா. சிலர் விலையேற பெற்ற விதைன்னு நினச்சிட்டு விதைக்காமல் கையிலே வச்சிருக்கிறாங்க. 10 வருஷம் ஆனாலும் அந்த 1000 ரூபா 1000 ரூபாயாக தான் இருக்கும். அது ஒரு நாளும் அறுவடை என்ன செய்யாது, கொண்டு வராது. 6வது வசனம். அள்ளி தூவும் விதையை சுமக்கிறவன் அழுது கொண்டு போகிறான், ஆனாலும் தன் அறுத்த அரிகளை சுமந்து கொண்டு கெம்பீரத்தோட திரும்பி வருவான். ஆனாலும் தான் அறுத்த அறுவடையை சுமந்து கொண்டு கம்பீரத்தோட திரும்பி வருவான். ஆங்கிலத்தில் எப்படி வரும் தெரியுமா? டவுட்லெஸ் கம் அகெயின் வித் ரிஜாய்சிங் ஹிஸ் ஷோஸ் வித் ஹிம். அதாவது தமிழில் சொல்கிறேன், சந்தேகமே இல்லாமல் அறுவடையை சுமந்து கொண்டு மகிழ்ச்சியின் ஆரவாரத்தோடு திரும்ப வருவான். அதான் அர்த்தம். சந்தேகமே இல்லாமல்ன்ற வார்த்தை தமிழில் ஏன் விட்டாங்கன்னு தெரியல. சந்தேகப்பட்டு விட்டாங்களா என்னன்னு தெரியல. டவுட்லெஸ்னே ஃபஸ்ட்டு ஆரம்பிக்குது. சந்தேகமே இல்லாமல் தான் அறுத்த அறுவடையை அவன் என்ன செய்கிறான்? மகிழ்ச்சியின் ஆரவாரம். அப்படின்னா என்ன அர்த்தம்? அப்படின்னா என்ன அர்த்தங்க? தனக்கு பிடிச்ச சினிமா ஹீரோ திடீர்னு நேரில் வந்துட்டு என்ன பண்ணுவான்? நேரில் பார்த்துட்டாங்கன்னு என்ன செய்வாங்க? ஓன்னு கத்தி, யார் இருக்கிறத பற்றி கவலைப்பட மாட்டான், ஓன்னு ஒரே சவுண்டு. அதுக்கு பேர் என்னது? மகிழ்ச்சியின் ஆரவாரம். அப்படி ஒரு மகிழ்ச்சியின் ஆரவாரத்தோடு தான் அறுத்த அறுவடை என்ன செய்வானா? அந்த மனுஷன், கண்ணீரோட விதைத்த மனுஷன் அதை எடுத்துக்கொண்டு வருவான். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆனால் இப்படி தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சு விதைக்க விதைக்க 10 ரூபாதாயா இருக்குதுங்கிற நிலைமை அதுக்கப்புறம் வரவே வராது. அல்லேலூயா, அல்லேலூயா. அதுக்கப்புறம் வராது. என்னுடைய அனுபவத்தில் இருந்து சொல்கிறேன். உங்ககிட்ட இருந்து எப்படி டெக்னிக்காக வாங்கலாம்ன்றதுக்காக நான் இல்லை. யாரும் அப்படி யோசித்துறாதீங்க. என்ன டெக்னிக் யூஸ் பண்ணி ஜனங்கிட்ட இருந்து வாங்கலாம் அப்படிங்கிறதுக்காக நான் இல்லை. நீங்கள் எப்படி பெருக முடியும் என்பதை போதிப்பதற்காகத்தான் நான் இருக்கிறேன். ஏன்னா எல்லாம் என் சொந்த வசனம் கிடையாது, பைபிள் வசனங்கள், தேவனுடைய வார்த்தை.
சிலர் என்ன நினைக்கிறாங்க, பேசி முடிச்சுட்டு யார் யார் என்னென்ன கொடுக்க போகிறீங்கன்னு கேட்க போகிறாரு அப்படின்னு. அதெல்லாம் ஒன்றும் கேட்க மாட்டேன். ஜோம் முடிச்சு எல்லோரும் கிளம்பி போகலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒருவேளை இந்த இது சொல்லி கேட்டுருவாரோ அந்த இது சொல்லி கேட்டுருவாரோ அதெல்லாம் ஒன்றும் கேட்க மாட்டேன். கர்த்தர் எல்லாவற்றையும் அதனதின் காலத்தில் சந்திக்கிறார், சந்தித்து விட்டார். அல்லேலூயா. நீங்கள் பெருக வேண்டும் என்பதுதான் தேவனுடைய விருப்பம். அதற்காகத்தான் இந்த போதனை. அல்லேலூயா. அப்போ விலையேற பெற்ற விதைகளை கண்ணீரோடு விதைக்கிறவன் சந்தேகமே இல்லாமல் தான் அறுத்த அறுவடையை மகிழ்ச்சியின் ஆரவாரத்தோடு சுமந்து கொண்டு என்ன செய்வானா, அவன் வருவான். இது அவனுக்கு மட்டுமல்ல, நமக்கும் இதே தான். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், பழைய மக்களுக்கு தெரியும். கோயம்புத்தூரில் ஒரு நாள் இருக்கும்போது அப்போது வேலை ஏறக்குறைய எழுதி கொடுத்தாச்சு, ஊழியத்துக்கு வரக்கூடிய சூழ்நிலை. அந்த நேரம் அந்த ஒரு மாதம் சம்பளம் கிடையாது. அப்போ ரொம்ப கொஞ்சம் டஃப்பாக தான் இருந்துச்சு. அப்போ நான் ஃபோன் பண்ணிலாம் கேட்க மாட்டேன், எங்கள் அம்மா அப்பாட்டையோ எனக்கு எதாவது இருந்தால் அனுப்புங்க அப்படின்லாம் கேட்க மாட்டேன். அப்போ ஒரு வாரம் சண்டே சர்ச்சுக்கு போகிறோம். கையில் 100 தான் இருக்குது, வேறு எதுவுமே இல்லை. கடைசி 100 தான். ஏடிஎம்லாம் ஒன்றும் கிடையாது. ஏடிஎம் கார்டு வேணா இருக்கும், ஒன்றும் இருக்காது. கடைசி 100 இருக்குது. நான் என்ன யோசிக்கிறேன்னா, சரி ஒரு 50 ரூபா காணிக்க போடலாம், ஒரு 50 ரூபா வச்சுக்கலாம், சும்மா ஒரு சிக்கன் மாதிரி எடுத்து மதியானம் சாப்பிட்லான்னு இப்படி. ஏன்னா அந்த ஒரு மாதம் சம்பளம் கிடையாது. அப்போ எடுத்து அப்படி யோசிச்சுக்கிட்டு இருக்கிறேன். காணிக்க எடுத்தாங்க, அதேமாதிரி 50 ரூபா போட்டாச்சு, முடிஞ்சு. திடீர்னு பார்த்தீங்கன்னா மெசேஜ் முடிஞ்சோன்னு ஸ்பெஷல் அறிவிப்புன்னு ஒன்று சொல்லி ஸ்பெஷல் காணிக்க எடுக்க போகிறோம்ட்டாங்க. ஐயா, இது வரைக்கும் அந்த சர்ச்சில் ஸ்பெஷல் காணிக்க எடுத்ததில்லை. நாங்கள் ஒரு வருஷமாக போய்கிட்டு இருக்கிறோம். ஒரு இடம் காணிக்க போகிறோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த பைபிள் சங்கத்துலேருந்து வந்திருந்தாங்கன்னு நினைக்கிறேன். கரெக்டு, பைபிளோட சங்கத்துலேருந்து வந்திருந்தாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, முடிஞ்சதுக்கப்புறம் வாசலில் போய் நின்று பைபிள் இப்படி விரித்து வச்சு நிற்பாங்க. அது ஸ்பெஷல் காணிக்க. நம்ம போகும்போது அவங்க பைபிளில் நம்ம காணிக்க வச்சுட்டு போகணும். அவங்க இன்றைக்கி அப்படி தான் நிற்பாங்க. அந்த கிதியோன் வேதாகம அந்த இதுலேருந்து வந்தாங்கன்னு நினைக்கிறேன். அப்போ அதை பாஸ்ட் அறிவிப்பு கொடுத்து ஸ்பெஷல் காணிக்க நீங்கள் போகும்போது இது செய்யுங்கன்ட்டார். சர்ச்செல்லாம் முடிஞ்சிச்சு. கரெக்டாக அவங்க எல்லாம் வெளியே நிற்கிறாங்க. ஒவ்வொரு வாசல்லையும் அவங்க நிற்கிறாங்க. கிராஸ் பண்ணி போகிறவங்களும் போகிறாங்க. எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஏன்னா என்கிட்ட இருக்கிறது எவ்வளவு, 50 ரூபா தான் இருக்குது. அது என்னுடைய வெளியேறப்பெற்ற விதை. அன்னைக்கு அது என்னது, வெளியேறப்பெற்ற விதையாக இருக்குது. இன்றைக்கி அப்படி இல்லை சொல்கிறேன். இன்றைக்கி அரை பார்சல் டீயே ஓடிடுது. ஏன்னா 4 நாள் வாங்கிட்டு இருக்கேன்ல, அதனால் தெரியும். அப்போது நானும் வெளியே வர்ற வரைக்கும் எனக்கு மனசு படப்படப்படங்க, இது போடலாமா வேணாமா, போடலாமா, ஏன்னா இதுதானே இருக்குது. பிள்ளைகளுக்கு இன்னும் மதியானம் என்ன செய்ய போகிறோம். ஏன்னா தம்பி சின்ன பையன், அவன் சிக்கன் நல்லா சாப்பிடுவான். மற்றது எடுக்க முடியாது, ஏன்னா மற்றதெல்லாம் காஸ்ட்லி. அப்போ அது ஒரு 1/4 கிலோவாவது எடுத்துடலாமே அப்படிலாம் பல யோசனை அப்படியே வச்சுருக்கேன். அப்படியே வச்சுட்டு இப்போ வேணான்னு சொல்லிகிட்டே போகிறேன். போட வேணாம் கிராஸ் பண்ணி போய் வேறங்கிட்டாது கதவு பக்கம் பார்த்தா எல்லா கதவு பக்கமும் நிற்கிறாங்க. என்னடா வம்பா போச்சுன்னு ரொம்ப, ஏன்னா கிராஸ் பண்ணி போகிறாங்க, காணிக்க போடாமே போகிறாங்க. அது அவங்க அதெல்லாம் ஒன்றும் கண்டுக்கலை. ஆனாலும் எனக்கு ரொம்ப மனசு கஷ்டம். கிட்ட வரைக்கும் போனதுக்கப்புறம் எனக்கு ரொம்ப ஆண்டவருடைய உந்துதலாக என்னன்னு தெரியல. இதை போட்டே ஆகணுன்ற ஒரு முடிவு பண்ணிட்டேன். வீட்டில் என் மிஸ்ஸஸுக்கெல்லாம் தெரியாது, நான் இவ்வளோ தான் வச்சுருக்கேன்னுலாம் தெரியாது. எடுத்து டக்குன்னு என்ன பண்ணிட்டேன், போட்டேன். அது போடுற வரைக்கும் மனசு பயங்கர பதற்றமாக இருந்தது. போட்டு முடித்த உடனே ஒரு பெரிய சந்தோஷம் என்னுடைய இருதயத்தை நிரப்பினது. என்ன சந்தோஷம் அப்படின்னா, காசு இல்லை, ஆனால் என்ன சந்தோஷம்னா, நான் ஆண்டோடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சு என்ன செஞ்சிட்டேன், இதை நான் செஞ்சிட்டேன்ற சந்தோஷம், மன நிறைவாயிடுச்சு. முடிஞ்சு வெளியில் வர்றேன். மொபைல் சைலண்ட்டில் தான் இருக்கும். வெளியில் வந்துட்டு எப்பயுமே பைக் எடுக்கிறதுக்கு முன்னாடி மொபைலை பார்ப்பேன். சைலண்ட்டாக ஆன் பண்ணேன். பார்த்தா ஒரு மிஸ்டு கால் இருந்துச்சு. என் கூட வேலை பார்த்தவர், அவர் இப்போ பிஸ்னஸ் பண்ணுறாரு, அங்கே கோயம்புத்தூரில் இருக்கார். அவர் எனக்கு ஒரு 3 தடவை கால் பண்ணியிருந்தார். மிஸ்டு காலில் இருந்தது. திரும்ப நான் கூப்பிட்டேன், அங்கேருந்தே கூப்பிட்டு பேசுகிறேன். சார் எங்கே இருக்கீங்கன்னார். சார் நான் இந்த மாதிரி சர்ச்சு முடிச்சு இப்போ தான் வந்தேன். ஆமாம் சார், அதான் யோசித்தேன், அப்புறம் தான் அதனால தான் நான் திரும்ப கால் பண்ணல. சரி என்ன பிளான் இன்னைக்கு அப்படின்னாரு. ஐயோ இதனடா வம்பாக இருக்குதுன்ட்டு, ஏன்னா நம்மகிட்டே ஒன்றும் இல்லாமல் என்னடா பண்ணுறது யோசிச்சுட்டு இருக்கோம். நாளைக்கு உங்கள் வீட்டில் தான் சாப்பிட்லான் இருக்கேன்னு சொல்லிட்டாரு. ஏன்னா மிஸ்ஸஸ் எல்லாம் ஊருக்கு போயிட்டாங்க. என்னடா வம்பாக இருக்குன்ட்டு, சரி வாங்க சார்ன்ட்டேன். சரி வீட்டில் ஏதாவது இருக்கும், நம்ம இதை வச்சு எதாவது அட்ஜஸ்ட் பண்ணிக்கலான்னு வீட்லேயும் கேட்கல, நீங்கள் வாங்க சார் அப்படின்னு. அப்போ அவர் சொன்னார்,
சரி ஓகே அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் எத்தனை மணிக்கு வீட்டுக்கு வருவீங்கன்னாரு. நான் இப்போ ஒரு 1/2 ஹவரில் போயிடுவேன். நான் ஒரு 1 ஹவரில் வர்றேன்னாரு. சரிங்க சார்ண்ணே. அப்புறம் கேட்டார், வஞ்சர மீன் சாப்பிட்ருக்கீங்களான்னு கேட்டார். நான் சாப்பிட்டது இல்லை. ஏன் சார் அப்படின்னு. ஏன்னா எனக்கு ஒரு பயம், வஞ்சர மீன் எடுத்து வைங்க நான் வந்துடுறேன்ட்டாருன்னா முடிஞ்சு போச்சு, நம்ம யார்கிட்ட போய் கடன் கேட்குறது அப்படின்னு. ஏன்னா சண்டே அப்படின்னு எனக்கு பக்குன்னு இருக்குது. சாப்பிட்ருக்கீங்களா? இல்லை சார். சரி, மீன் குழம்புக்கு என்ன ரெடி பண்ணணுமோ, மீனை தவிர என்ன ரெடி பண்ணணுமோ அதை பண்ணுங்கள், நான் மீனோடு வர்றேன் அப்படின்னாரு. எனக்கு அப்படியே ஆனந்தம். பரவாயில்ல, மீனுனாலும் சாதாரண மீன் கிடையாது, வஞ்சர மீன் வாங்கிட்டு வரேன்னார். கடைசியில் 3 கிலோ வாங்கிட்டு வந்தாருங்க. மீன் மார்க்கெட்டில், உக்கடத்தில் மீன் மார்க்கெட் இருக்குது, அங்கே போய் வாங்கி 3 கிலோ, ஏறக்குறைய 1500 அவர் வந்து சொன்னேன், ஏன் சார் இவ்வளோ நீங்கள்? நான் இன்றைக்கி இந்த மதியானம் மட்டும்தான் சாப்பிடுவேன், ரொம்ப போனால் நைட்டு வெறும் குழம்பு தான் சாப்பிடுவேன், மீன் கூட சாப்பிட மாட்டேன், அடுத்த நாள்லாம் வச்சு நான் சாப்பிட மாட்டேன், நான் உங்களுக்காக தான் வாங்கிட்டு வந்தேன் அப்படின்னு. உங்களுக்காக வீட்டில் நீங்கள் எல்லாம் சாப்பிடுவீங்கல்ல, அதனால தான் நான் இவ்வளோ வாங்கிட்டு வந்தேன்னு. 3 கிலோ வச்சு 3 நாளைக்கு சாப்பிட்டோம். அல்லேலூயா. 3ஆவது நாள் சம்பளம் வந்துருச்சு. எவ்வளோ நான் போட்டேன்? வெறும் அந்த 50 ரூபா கையில் வச்சுருந்தாலும் மீன் வாங்கியிருக்க முடியாது. இந்த அனுபவம் இருக்கிறதுனால சொல்கிறேன், இந்த வசனம் தேவனுடைய வார்த்தை, இது சத்தியம், இது கண்டிப்பாக பலிக்கும். அல்லேலூயா. ஒரே ஒரு சம்பவத்தை சொல்லி முடிக்க விரும்புகிறேன். ஆண்டவராகிய இயேசு தேவாலயத்தில் நின்று கொண்டிருக்கிறார். காணிக்க போடுறதுக்கு ஒவ்வொருத்தராக வர்றாங்க. ஆண்டவர் அங்கே செஞ்சதை நீங்கள் கொஞ்சம் கவனமாக படிச்சிங்கன்னா உங்களுக்கு ஆண்டவர் மேலேயும் விருப்பம் வந்துடும். தேவாலயத்தில் அவர் உட்காந்துருக்கார், எல்லோரும் என்ன செய்கிறாங்க? காணிக்க போடுறாங்க. இவர் என்ன பண்ணார் தெரியுமா? காணிக்க போடுறத இப்படி பார்த்துக்கிட்டே இருந்தார். காணிக்க போடுறத இப்படி பார்த்துக்கிட்டே இருந்தார். வசனம் அப்படி தான் போட்டு. அப்போ ஒரு ஏழை விதவை என்ன செஞ்சாங்களாம்? எவ்வளோ போட்டாங்க? 2 காசு, 2 பணம் போடுறாங்க. அதை பார்த்துட்டு ஆண்டவர் என்ன சொன்னார்? இங்கே போட்டதில் அதிகமாக போட்டது யார்? இந்த அம்மா தான். ஏன்னா மற்றவங்கள்லாம் இருக்கிறதுலேருந்து போட்டிங்க, அவங்க இருக்கிற எல்லாத்தையும் போட்டாங்கன்னு. இது எப்படி அவருக்கு தெரிஞ்சிச்சு? அவங்க காணிக்கப்பட்டதை பார்த்துக்கிட்டே இருந்தாங்க. நீங்கள் யோசிச்சு பாருங்கள், இப்போ பெட்டியை இங்கே வச்சு ஒருவேளை உங்களை எல்லாம் பழைய மாதிரி எல்லாம் காணிக்கப்படுவோம், நான் அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கேன்னு எப்படி இருக்கும் உங்களுக்கு? நம்மளே 10 ரூபாயை மடக்கி கிடைக்கி 20 ரூபாயை ஏதோ அவருக்கு தெரியாமல் ஏதாவது போட்டலான்னு பார்த்தா இப்போ தான் கொஞ்சம் வசதியாக இருக்குது, எல்லாம் இங்கே வாங்கிக்கிறாங்க. முதல்ல பெட்டி முன்னாடி இருந்துச்சு, கொண்டு போய் போடும்போது இவர் வேறு அப்படி பார்த்துக்கிட்டு இருக்கார். ஆண்டவர் அப்படி தாங்க பார்த்தாருங்க. அப்போ ஆண்டவர் பார்க்குற பார்வை உங்களுக்கு புரியுதா? எல்லாரும் இருக்கிறதுலேருந்து போட்டாங்க, ஆனால் அந்த அம்மா இருக்கிற எல்லாத்தையும் போட்டாங்க. அவங்ககிட்ட இருந்ததே என்ன தான்? அந்த 2 பணம் தான், அதை தான் போட்டாங்க. ஆண்டவர் அதை பெருமையாக சொன்னார். அவங்க இருந்த மொத்தத்தையும் போட்டாங்க அப்படின்னு சொன்னார். இப்போ சொல்கிறாரு, சபையோரே கேளுங்கள் அப்படிங்கிறாரு. சர்ச் லிசன் அப்படின்ட்டு ஆண்டவர் அந்த அம்மாவை என்ன செஞ்சார்? பாராட்டினார். அல்லேலூயா. சிலர் என்ன நினைக்கிறாங்கன்னா, பாரு ஏழை விதவைகிட்ட இருந்த எல்லாத்தையும் இவர் பிடுங்கிட்டு விட்டார் அப்படின்னு சிலர் நினச்சிருப்பாங்க. தவறு. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அந்த அம்மாவை பார்த்தார் பார்த்தீங்களா? அது எதுக்காக பார்த்தார் தெரியுமா? அந்த அம்மாவினுடைய விசுவாசத்தை பார்த்தார். தனக்கு உண்டான அத்தனை அவங்க என்ன செஞ்சாங்க? போட்டாங்க. இந்த விசுவாசத்தை பார்த்து அதைத்தான் பாராட்டினார். அல்லேலூயா. சிலர் கேட்குறாங்க, சரியா அது வரைக்கும் எல்லாம் ஓகே, ஆனால் ரிசல்ட் என்ன? அந்த இடத்துல ரிசல்ட் சொல்லப்படலை. ஆனால் சங்கீதம் 126:6 ரிசல்ட் இருக்குது. என்ன ரிசல்ட் தெரியுமா? சந்தேகமே இல்லாமல் தான் அறுத்த அரிகளை மகிழ்ச்சியின் ஆரவாரத்தோடு அந்த அம்மா சுமந்து கொண்டு சென்றாள். அல்லேலூயா. அதுதான் ரிசல்ட். அந்த இடத்துல சொல்லப்படலைனாலும் வேதத்தில் என்ன செய்யணுமா? தேடி தான் வாசிக்கணும். அப்போ உங்கள் மனதில் நியமித்தபடி உங்களுக்கு எவ்வளவு அறுவடை வேணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அதை
கணக்கு பண்ணி என்ன செய்யணுமா? நீங்கள் விதையுங்கள், மிகுதியான அறுவடையை நீங்கள் என்ன செய்ய முடியும்? பெற முடியும். காரணம், கர்த்தர் நல்லவர், நீங்கள் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். நம்ம எல்லாரும் ஜெபிக்கலாம். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வருகிறோம் பிதாவே. அறுவடை மிகுதியான அறுவடை நாங்கள் எடுக்க வேண்டும் என்று விரும்புகிற தேவன் ஆண்டவரே, சகலவித பெருக்கத்திலும் எல்லாவற்றிலும் எப்பொழுதும் சம்பூர்ணமுடையவர்களாய் நாங்கள் பெருக வேண்டும் என்பதை நீ விரும்புகிறீர். சகலவித நற்செயல்களிலும் நாங்கள் பெருக வேண்டும் என்று விரும்புகிறீர். அதற்காக உடைய கிருபை எங்கள் மத்தியில் என்னுடைய வாழ்க்கையில் நீர் பெருக செய்கிற தேவனாக இருக்கிறபடியால் உமக்கு கோடான கோடி நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் செலுத்திருப்பது உடைய விருப்பமாக இருக்கிறபடியால் உமக்கு நன்றி ஆண்டவரே. இன்றைக்கு இருப்பதைப் போல அல்ல, இனியும் இன்னும் பெருக்கமாய் தேவனுடைய செழிப்பை நாங்கள் பெற்றவர்களாய், தேவனுடைய ராஜ்யத்தை கட்டுவதற்கு அதிகமாக கொடுப்பவர்களாய் எங்களை எல்லாரையும் நீர் மாற்ற வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவர் விசுவாசித்து அதற்கேற்றார் போல நாங்களும் எங்களுடைய விதைகளை அதிகப்படுத்தி ஆண்டவர் தேவனுடைய ராஜ்யத்தில் விதைத்து மிகுதியான அறுவடை நாங்கள் பெறுவதற்கு தேவன் எங்களுக்கு சத்தியத்தை போதித்திருக்கிறீர். அதை நாங்கள் கை கொண்டு கீழ்ப்படிந்து நடக்க கர்த்தாவை எங்களை பலப்படுத்துங்க. உங்களுடைய கிருபையினாலே தாங்கி வழிநடத்துங்க. எல்லா குறைகளும் நிறைவாக்கி கொடுங்க. இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென்.